பகுதி 1. புதியதாக அடிக்கப்பட்ட சுண்ணாம்பின் மனம் வீடு முழுக்க பரவி இருந்தது. சுவரோரமாய் தரையில் சிந்திய வெள்ளை புள்ளிகள் சரியாக அலசப்படாமல் அங்கங்கே திட்டு திட்டாக இருந்தன. தேங்காய் நாரை போட்டு அழுத்தி தேய்த்து இன்னொரு முறை அலம்பிவிட வேண்டும். லாரிக்காரர்கள் இறக்கி வைத்துவிட்டு போய்விட்ட எல்லா சாமான்களையும் தனி ஒருத்தியாய் நானே எடுத்து வைப்பது சிரமம். கார்த்திகை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு மாலையில் அவன் வீடு திரும்புவதற்குள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வைக்க வேண்டும். என்ன அவசரம்? யார் வந்து பார்த்து சான்றிதழ் கொடுக்கப் போகிறார்கள்? முதலில் சமையலறையின் அத்தியாவசிய சாமான்களையும் கொஞ்சம் உடைகளையும் எடுத்துக்கொண்டால் போதும். உடைகள் 3 சூட்கேஸ்களில் இருக்கின்றன. சமையல் பாத்திரங்கள் எந்த அட்டைப்பெட்டிக்குள் இருக்கின்றன என்று மேலாக ஒரு குறிப்பு எழுதி வைத்திருக்கலாம். எல்லாம் ஒரே மாதிரியான அட்டைப்பெட்டிகள் என்பதால் ஒவ்வொன்றாய் பார்த்து பிரிக்க வேண்டும். ஒரு அறை படுக்கை அறை, சமையலறை, குளியலறை, கழிவறை, பின்புறம் கிணற்றுடன் சின்ன தோட்டம். அதில் 4-5 வாழை மரங்களும் ஒரே ஒரு முருங்கை மரமும். மாடிக்கு செல்ல கிணற்றின் அருகில் படிகள். 400 சதுர அடியில் சின்ன மொட்டை மாடி. வாடகை 2000 ரூபாய். அதிகம்தான். தண்ணீர் பிரச்சனை இல்லை என்பதும் சுதந்திரமான தனி வீடு என்பதும் முக்கியமாக இருந்ததால் சம்மதிக்க வேண்டியதாயிற்று. வீட்டு பக்கத்தில் பள்ளிக்கூடம் அமைந்ததும் அதில் கார்த்திக்கிற்கு எல்கேஜி இடம் கிடைத்ததும் பெரிய அதிர்ஷ்டம். நீங்கள் சூழ்நிலை எல்லாத்தையும் சொன்னதால் உங்கள் பையனுக்கு இடம் தர்றேன். இப்படி வருட மத்தியில் பொதுவாக நாங்கள் சேர்க்கிறது இல்லை மேடம் என்று சொன்ன பள்ளிக்கூட முதல்வரை கண்கலங்க கையெடுத்து கும்பிட்ட போது இன்னும் நாட்டில் சில நல்ல மனிதர்கள் மிஞ்சியிருக்கிறார்கள் என்று பட்டது. இன்றோடு விடுப்பு முடிந்தது. இந்த சாமான்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தி வைப்பதற்காக இன்னும் 2 தினங்கள் விடுப்பு போடலாம், அல்லது சனி ஞாயிறில் பார்த்து கொள்ளலாம் என்று தீர்மானித்தால் நாளை வேலையில் சேர்ந்து விட வேண்டும். சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்திலிருந்து மந்தைவெளியில் இருந்த பேங்க்குக்கு வேலைக்கு போய் வந்தது ரொம்ப சுலபமாக இருந்தது. குறைந்த தூரம்தான். என் வண்டியில் 1 லிட்டர் பெட்ரோல் போட்டால் 5 நாளைக்கு வரும். இனி அப்படி முடியாது. இங்கே இந்திரா நகரிலிருந்து போய் வரும்போது பெட்ரோல் செலவு கூடும். 2 நாளைக்கு ஒரு முறை போட வேண்டி வரும். பக்கத்தில் நல்ல மெக்கானிக் யார் என்று விசாரித்து வைத்து கொள்ள வேண்டும். பாலுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். தனியாக புது குடும்ப அட்டை வாங்க என்ன செய்ய வேண்டும் என்று பேங்கில் சக ஊழியர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். வாசலுக்கு காய்கறி வண்டி, இஸ்திரி வண்டி எல்லாம் வருமா என்று பக்கத்து வீட்டில் கேட்கலாமா? பக்கத்து வீட்டில் கல்லூரிக்கு போகிற பெண் இருக்க வேண்டும். லாரியிலிருந்து சாமான்களை இறக்கி கொண்டிருக்கும் போது வாசலுக்கு வந்து பின்னலை பின்னியபடியே சற்று நேரம் வேடிக்கை பார்த்தாள். சாமான்களை இறக்கி முடித்ததும் அவளிடம் அறிமுகப்படுத்திக் கொள்ளலாம் என்று பார்த்தால் அவள் உள்ளே போய்விட்டாள். பின்புற கிணற்றில் தண்ணீர் இறைத்து கைகளை கழுவி கொண்டபோது பக்கத்து வீட்டிலிருந்து, எனக்கு காலேஜுக்கு நேரமாச்சுமா என்று குரல் வந்தபோது அவளாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டேன். இனிமே நான் இந்த வீட்டில் தான் இருக்க போறேனா? 2 கைகளையும் இடுப்பில் வைத்து கொண்டு கேள்வி கேட்ட கார்த்திகிடம், ஆமாம் ஏண்டா என்றபோது, போமா, எனக்கு இந்த வீடே பிடிக்கல என்று விட்டான். நீ பள்ளிக்கு போயிட்டு வா, உனக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிடலாம் என்று சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போய் பள்ளியில் விட்டு விட்டு வந்தாயிற்று. போகிற வழியெல்லாம் கேள்விகள். எதுக்குமா என்னை புது பள்ளியில் சேர்த்த? புது வீட்டுக்கு வந்துட்டோம் இல்லையா, அதான் புதுப்பள்ளி. ராமு கூட புது வீட்டுக்கு போனானே, ஆனால் அவன் இப்போது பள்ளிக்கூடம் மாறலையேம்மா. இந்த பள்ளிக்கூடம் இன்னும் நல்லா சொல்லித்தருவாங்க கார்த்தி. என் பள்ளியிலையும் நல்லா தானம்மா சொல்லித்தந்தாங்க. நான் முதல் ரேங்க் தானே வாங்கினேன். இந்த பள்ளியில் விளையாட்டு மைதானம் பெருசாக இருக்குது, நிறைய விளையாட்டு இருக்குது கார்த்தி. ஆனால் என் கூட படிக்கிற நண்பர்கள் யாருமே இருக்க மாட்டாங்களே, அவங்க எல்லோருமே அந்த பள்ளியில் தானே இருப்பாங்க. இந்த பள்ளியில் புதுசாக நிறைய நண்பர்கள் பண்ணிக்கிட்டால் போச்சு. புதுசாக சேர்த்துக்க மாட்டாங்கம்மா. அதெல்லாம் சேர்த்துப்பாங்க. இப்போ நீ வாயை மூடிக்கிட்டு வரப்போறியா இல்லையா? சும்மா தொணன்னுக்கிட்டு குழந்தை முகமாடினான். கஷ்டமாகத்தான் இருந்தது. நேர்மையான பதில் எதையும் சொல்லவில்லை. சொன்னால் புரியாது. இப்போது புரிய வைப்பதும் அவசியமில்லை. மனதில் பாதிப்பு வந்து உட்காரும். கார்த்திக், அந்த பள்ளிக்கு ரிக்ஷாவில் போன, இந்த பள்ளிக்கு தினம் நடந்தே வரலாமே, எவ்வளோ பக்கம் பார்த்தியா? ஆமாம்மா, ரொம்ப பக்கம். சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடலாம். கார்த்திக் அந்த செய்தியில் கொஞ்சம் முகமலர்ந்தான். அது மட்டும் இல்லை, நீ கேட்ட குட்டி சைக்கிளை உன் அடுத்த பிறந்த நாளுக்கு வாங்கி தருவேனில்ல, அதை விடுமுறை நாளில் எல்லாம் இந்த பள்ளிக்கூட மைதானத்துக்கு எடுத்துகிட்டு வந்து ஓட்டலாமே. ஐ என்று ரொம்பவே மலர்ந்தான். அந்த மலர்ச்சியை தொடர ஒரு சாக்லேட் பிரித்து அவன் வாயில் போட்டு பள்ளிக்கு அழைத்து சென்றாள். அவனது வகுப்பறை விசாரித்து ஆசிரியையிடம் முகம் செய்து வைத்துவிட்டு வந்தாயிற்று. கார்த்திக் சமாதானமாகிவிட்டான். புதிய சூழ்நிலைக்கும் நட்புக்கும் அனுபவங்களுக்கும் ரொம்ப சுலபமாக தயாராகிவிட்டான். ஆனால் அவன் 5 சுலபமாய் வளைவான். நான் 30. அத்தனை சுலபமில்லை. ஆனால் சுலபமாக்கியாக வேண்டும். வாழ்ந்தே ஆக வேண்டும். இன்னும் நிறைய மிச்சம் இருக்கிறதே வாழ்க்கை. முதல் நாள் என்பதால் தெருமுனையிலிருந்து ஓட்டலிலிருந்து வாங்கி வந்து வைத்திருந்த இட்லியை சாப்பிட்டு விட்டு துவைக்க வேண்டிய துணைகளை எடுத்துக்கொண்டு கிணற்றடிக்கு வந்தேன். முருங்கை மரமும் வாழை மரமும் சூரிய வெளிச்சத்தின் வேகத்தை தடுத்து நிறுத்தின. தண்ணீர் இறைத்து துணிகளை துவைத்து பிழிந்து பக்கத்தில் பக்கெட்டில் போட்டேன். ஒரு சலவை எந்திரம் வாங்கிவிட வேண்டும். பேங்கில் கடன் போட முடியுமா என்று கேட்க வேண்டும். கொடிக்கயிறை எடுத்துக்கொண்டு துவைக்கப்பட்ட துணிகளுடன் மொட்டை மாடிக்கு வந்தேன். ஏற்கனவே குடியிருந்தவர்கள்
அவிழ்த்து கொள்ளாமல் சென்றிருந்ததால் சாயம் போன நைலான் கொடி கயிறு அப்படியே கிடந்தது. துணிகளை உதறி போட்டு கிளிப் வைத்தேன். எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் வீடுகள். அது என்ன கோயில்? அந்த சாலை எங்கே போகிறது? 16 அங்குலத்திலாவது ஒரு டிவி வாங்க வேண்டும். புது புது சேனல்களை பார்த்தே ஆக வேண்டும். கார்த்திக்கு சலவை எந்திரத்தை விட டிவி முக்கியம். நமது நேரத்தை தள்ள நல்ல கருவி. மனச்சுமைகளை பிரச்சனைகளை மறக்கடிக்கும் கருவி. வீட்டுக்குள்ளே மனிதர்களை வசீகரமாக சிறை வைக்கும் கருவி. உலக நிகழ்வுகள் அனைத்தையும் சுண்டு விரல் உத்தரவுக்கு தரும் கருவி. புதுசாக குடி வந்திருக்கீங்களா? திரும்பி பார்த்தேன். பக்கத்து வீட்டின் மொட்டை மாடியில் என் வயதில் ஒரு பெண் என்னைப் போலவே துவைத்த துணிகளை காயப்போட வந்திருந்தாள். கல்லூரி பெண்ணின் அதே முகச்சாயல். அவளுக்கு இவள் அக்காவாக இருக்கலாம். ஆமாங்க. நான் அவளை நோக்கி செல்ல என்னை நோக்கி அவள் வந்தாள். நடுவில் 2 மொட்டை மாடிகளின் கைப்பிடி சுவர்கள் இருக்க, எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க என்றால் உதட்டோரம் ஒரு பரு. சென்னை தான். ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருந்தோம். இப்போ இங்கே வந்திருக்கோம். உங்களுக்கு சொந்த வீடா என்றேன். இல்லைங்க, வாடகை தான். உங்கள் வீடும் எங்கள் வீடும் ஒரே ஆளோடது தான். நீங்கள் எவ்வளோ வாடகை பேசியிருக்கீங்க என்றாள். அவள் கூந்தல் எத்தனை அடர்த்தி! 2000 ரூபா. நாங்கள் 150 ரூபா வாடகையில் வந்தோம். இப்போது 1500 கொடுக்குறோம். தண்ணி பிரச்சனை இல்லை. எப்போவும் மாநகராட்சி தண்ணி இங்கே கொட்டும். கிணத்துலையும் தண்ணி வற்றாது. பள்ளிக்கூடம் பக்கம், பஸ் நிலையம் பக்கம். இப்போ நாங்கள் காலி பண்ணினாலும் 2000 ரூபா வாடகை கொடுத்து வர்றதுக்கு ஆள் தயாராக இருக்காங்க. உங்கள் பையன் என்ன படிக்கிறான்? கண்களுக்கு மையிட்டு இருக்கிறாளா இல்லை இயற்கையாகவே அமைந்த கருப்பு வேலியா? எல்கேஜி. இங்கே தான் சேர்த்தேன். கார்த்திகை இவள் எப்போது பார்த்தாள் என்று நான் யோசிப்பதற்குள், உங்கள் பையனுக்கும் உங்களுக்கும் திருஷ்டி சுற்றி போடுங்க. எவ்வளவு அழகாக இருக்கீங்கன்னு காலையில் நானும் என் தங்கச்சியும் உங்கள் மேலே கண் வச்சிட்டோம் என்று சிரித்த அவளை எனக்கு பிடித்தது. தலை நிமிர்த்தி சிரித்த போது அவளது ஒற்றைக்கல் மூக்குத்தி சூரிய ஒளியில் மின்னியது. கழுத்தில் தாலிச்சரடு தெரிந்தது. விடுமுறைக்கு வந்திருக்கிறாளோ? உங்கள் பேர் என்றாள். நர்மதா. என் பேர் கூட ஆரோட பேரு தான், கங்கா. உங்கள் பையன் பேர் என்ன? கார்த்திக். ஒரு பையன்தானா? ஆமாம். உங்கள் வீட்டில் காலேஜுக்கு போகிறது யார்? உங்கள் தங்கையா? ஆமாம், அவள் பேர் வைஷ்ணவி. 3ஆம் ஆண்டு படிக்கிறா. எங்கள் அப்பா ஆவண எழுத்தர். வீடு விற்கிறவங்க வாங்குறவங்க பத்திரம் எழுதுவாங்களே, தெரியுமா? தெரியும். சின்னதாக அடுத்த தெருவில் ஆஃபீஸ் போட்டிருக்கார். வீட்டில் அம்மாவும் நாங்களும் தான். உங்களுக்கு குழந்தை? இன்னும் இல்லைங்க. வயசென்னவோ 29 தான். தாமத திருமணம். 2 வருடம் முன்னாடி தான் கல்யாணம் ஆச்சு. அவருக்கு கோயம்புத்தூரில் ஒரு என்ஜினியரிங் கம்பெனியில் வேலை. இப்போ டெல்லியில் 1 வருடம் ட்ரைனிங் போட்டுட்டாங்க. அது முடித்து மறுபடியும் கோயம்புத்தூர் வந்துடுவார். 1 வருடத்துக்காக டெல்லியில் ஒரு வீடு பிடிச்சி குடித்தனம் பண்ணலாமான்னு யோசித்தார். என்னை கொண்டாந்து அம்மா வீட்டில் விட்டுட்டு டெல்லி போயிட்டார். போய் 6 மாதமாச்சு. இன்னும் 6 மாதம் இருக்குது. நடுவில் தீபாவளிக்காக வந்துட்டு போனார். லாரியிலிருந்து இருசக்கர வாகனத்தை இறக்கினார்கள். அது லேடிஸ் வண்டியாச்சே, அதை யார் ஓட்டுறது? ஏன், நான் தான். நீங்களும் வேலைக்கு போகிறீங்களா? ஆமாம். என்ன வேலை? பேங்க்கில் வேலை பார்க்குறேன், மந்தவெளியில். அவர் என்ன பண்ணுறாரு? இந்த கேள்வியில் என் பதிலோட்டம் தடைப்பட்டு நின்றது. இந்த கேள்விக்கும் தொடர்ந்து இனி வரப்போகிற கேள்விகளுக்கு பதில்களை நான் தயாரித்து வைக்கவில்லையே, வைத்திருக்க வேண்டும். என்ன சொல்வது? நிஜத்தையா? அவர் என்ன பண்ணுறாரு என்கிற இந்த கேள்விக்கு பதில் சுலந்தந்தான். எவர் என்று திருப்பி கேட்கலாம். உங்கள் கணவரை தான் கேட்டேன் என்று அவள் பதிலாக இருக்கும். அந்த பதிலுக்குள் முதல் கேள்வி இன்னும் தங்கியிருக்கும். எனக்கு இப்போ அவர் கணவர் இல்லைங்க என்று நேர்மையாக சொல்ல வேண்டும். அப்படின்னா என்பாள். பிரிஞ்சிட்டோம், விவாகரத்து ஆயிடுச்சு என்று சொல்ல வேண்டும். முகம் மாறுவாள். என்னோடு பேச்சு தொடர வேண்டுமா வேண்டாமா என்று யோசிப்பாள். புன்னகை உறையும். ஏன் பிரிஞ்சிங்க என்கிற கேள்வி அவள் உதடு வரை கொப்பளிக்கும். அதை கேட்காமலோ கூடாதோ என்று தயங்குவாள். இயல்பாக உருவான ஒரு புதிய நட்பு. அந்த தயக்கத்தில் முனை புரியும். சரி, நான் வர்றேங்க, நிறைய வேலை இருக்குது என்று விட்டு போய்விடுவாள். நானாக ஏன் பிரிஞ்சோம்னா என்று தொடங்கி எல்லாவற்றையும் சொல்ல வேண்டும் என்றால், இவள் மேல் எனக்கு நம்பிக்கை வேண்டும், ஒட்டுதல் வேண்டும். அதற்கு நிறைய பழக வேண்டும். முதல் சந்திப்பிலேயே அந்தரங்கம் சொல்ல, ஒன்று நான் மனநோய்க்காரியாக இருக்க வேண்டும், அல்லது மூளை இல்லாதவளாக இருக்க வேண்டும். நிஜம் சொல்லி ஒரு புதிய அறிமுக நட்பை விலக்கி வைப்பதை விட பொய் சொல்லி இவளிடம் பழக்கத்தை அதிகரிப்பதே சரியென்று எனக்கு தோன்றியது. இவளிடம் மட்டுமல்ல, எங்கே உன் கணவர் என்று யார் கேட்டாலும் சொல்வதற்கு சுலபமான ஒரு பொய் கதை தேவை. என்னவென்று சொல்லலாம்? ஒரு தனியார் கம்பெனியில் என்ஜினியர் என்றேன். இது பொய் இல்லை. அவர் உங்களோடு வரலையா? காலையில் நீங்களும் உங்கள் பையனும் தானே கண்ணில் பட்டீங்க என்றாள். ஆமாம், அவர் வரலை. அவர் வேலை பார்க்குற கம்பெனி சார்பில் இப்போது காஞ்சிபுரத்தில் ஒரு 10 மாடி கட்டிடம் கட்டிகிட்டு இருக்காங்க. அங்கே தற்காலிகமாக வீடு பிடிச்சு கொடுத்துருக்காங்க. அவர் அங்கே தான் தங்கியிருக்கார் என்றேன். இது அப்பட்டமான பொய். என் நிலைமைதான் உங்களுக்கும். ஆனால் உங்களுக்கு பரவாயில்ல, பக்கத்தில் காஞ்சிபுரம், வாரம் வந்துட்டு போகலாம். வருவாரில்லே? என்றேன். எவ்வளவு நாளாகும் அந்த கட்டிடம் முடிய? சரியாக தெரியலை. 1 வருடம் கூட ஆகலாம். அப்போது வீட்டில் யாரும் இருக்க மாட்டீங்க?
எனக்கு மத்தியானம் 3 மணிக்கெல்லாம் பேங்க் முடிஞ்சிடும், 3:30க்குள்ளே வந்துடுவேன். இந்த பகுதியில் திருட்டு பயம் எதுவும் இல்லையே? அதெல்லாம் இல்லை, குரங்கு பயம்தான் உண்டு. குரங்கு பயமா? ஆமாம், பக்கத்தில் கவர்னர் மாளிகை இருக்குது இல்லையா, அந்த தோட்டத்தில் திடீர்னு 20-30 குரங்குகள் கும்பலாக வந்துடும். அதனால தான் ஜன்னல் வலை அடிச்சிருக்குது. எல்லாம் தைரியமான குரங்குங்க. வீட்டுக்குள்ளே வந்து ஃப்ரிட்ஜை திறந்து பழம் எடுக்கும். இன்றைக்கும் வேலைக்கு புறப்படணுமா நீங்கள்? ஒரு வாரமாகவே நான் விடுப்பில் தான் இருக்கேன். சாமான்களை எல்லாம் எடுத்துக்க வைக்கணும். அதனால் நாளையிலேருந்து போகலாம்னு நினச்சிட்ருக்கேன். கங்கா, இங்கே எந்த மளிகை கடையில் சாமான்கள் சுத்தமாக இருக்கும்? பக்கத்தில் இருக்குது, நான் அழைச்சிட்டு போய் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். கடன் கூட வச்சுக்கலாம். நீங்கள் தினம் பையன் ஒருவன் வீட்டுக்கு வந்து என்ன வேணும்னு கேட்டு குறிச்சிட்டு போய் கொண்டாந்து கொடுப்பான். நான் இன்னும் குளிக்கலை, சாப்பிடல. 10 மணிக்கு மேலே உங்கள் வீட்டுக்கு வரேன். சரி என்றேன். அவள் முன்புறம் போட்டிருந்த பின்னலை பின்னால் விசிறிக்கொண்டு நடந்தாள். அடர்த்தியும் நீளமும் அம்சமாய் இருந்தது. கீழே வந்து முதல் காரியமாக எல்லா அட்டைப்பெட்டிகளையும் கயிறு பிரித்து வைத்து கொண்டேன். இரும்பு பீரோவின் உள்தட்டுகளை துடைத்துவிட்டு பழைய செய்தித்தாள் விரித்து அதன் மேல் என் சேலைகளை அடுக்கு கலையாமல் எடுத்து வைக்க தொடங்கினேன். பகுதி 2. வீட்டு வாசலில் ஆட்டோ வந்து நின்ற சத்தம் கேட்டு நானும் கார்த்திக்கும் ஒரே நேரத்தில் நிமிர்ந்து பார்த்தோம். அவன் முகம் மலர்ந்து பாட புத்தகத்தை போட்டுவிட்டு எழுந்து தாத்தா என்று ஓடினான். அப்பா குனிந்து மீட்டரை பார்த்தபோது நழுவி மண்ணில் விழுந்த மேல் துண்டை டிரைவர் எடுத்து உதறி நீட்டினான். சில்லறை வேணுமாப்பா? கேட்டபடி வாசலுக்கு வந்த. இருக்குமா, கொடுத்து விட்டு ஒரு பெரிய பையை தூக்கி கொண்டு அப்பா கார்த்திக் புதுப்பள்ளிக்கு போனியா என்றார். ஓ தாத்தா, புதுப்பள்ளியில் ரொம்ப பெரிய மைதானம் இருக்குது. விளையாட்டுக்கு இந்த பையில் என்ன இருக்குது தாத்தா? மளிகை சாமான் எல்லாம் இருக்குப்பா என்று உள்ளே வந்தவர் கொண்டு போய் உள்ளே வை நர்மதா என்று என்னிடம் நீட்டினார். எதுக்குப்பா இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க? நான் காலையில் தான் பட்டியல் போட்டு ஒரு பொருள் விடாமல் வாங்கிட்டு வந்து வச்சேன் என்றபடி வாங்கி கொண்டேன். இருக்கட்டும், கெட்டு போகிற பொருளா? விரிக்கப்பட்ட பாயில் உட்கார்ந்தார். நாளைக்கு ஒரு சோஃபா வாங்கணும் என்று சொன்ன என்னை பார்த்தார். என்ன நினைத்தாரோ பார்வையை விலக்கிவிட்டு கார்த்திகை தூக்கி மடியில் வைத்து கொண்டார். அவன் கன்னத்தோடு கன்னம் வைத்து முத்தம் கொடுத்தார். மீசை குத்துது தாத்தா, எனக்கு நீங்கள் எதுவும் வாங்கிட்டு வரலையா? வாங்கிட்டு வந்திருக்கேன், எடுத்து கொடுக்க மறந்துட்டேன் நர்மதா. அதில் பிஸ்கட் பாக்கெட் இருக்கும் பாரு, எடுத்துக்கொடு. அவள் எடுத்து கொடுத்ததை அப்பாவே பிரித்து 2 பிஸ்கட்டுகளையும் அவன் கையில் கொடுத்தார். வீடு வசதியாக இருக்காமா? இருக்குப்பா, முதல் நாளே பக்கத்து வீட்டில் தோழி பிடிச்சிட்டேன். ரொம்ப நல்ல மாதிரியான குடும்பம். இன்னைக்கு வேலைக்கு போனியா? இல்லைப்பா, எல்லாம் எடுத்து வைக்க வேண்டி இருந்துச்சு, நாளையிலேருந்து தான் போகிறேன். கார்த்திக் அவரது மடியை விட்டு இறங்கி அவர் கொண்டு வந்திருந்த பையில் இருந்த ஒவ்வொரு சாமானாக எடுத்து வெளியே வைப்பதில் முனைந்தான். நர்மதா, ஊறுகாய் பாட்டில் இருக்குது, இவன் கீழே போட்டுட போகிறான். கார்த்திக், நான் எடுத்து வச்சுக்கிறேன், நீ போய் படி. இல்லைம்மா, நான் எடுத்து வைக்கிறேம்மா. சொல்கிற பேச்சை கேட்டால் தான் நாளைக்கு டிவி வாங்கிட்டு வருவேன். டிவி வேணாமா? வேணும். அப்போ அதை நோண்டாமல் போய் படி. கார்த்திக் தன் பாடப்புத்தகத்தை எடுத்துக்கொள்ள அப்பா என்னை பார்த்தார். அந்த பார்வையில் இருப்பது என்ன? கோபமா? அது எப்போதோ வடிந்து விட்டது. ஒரு உரிமையான பரிதாபம். நான் எவ்வளவு சொல்லியும் கேட்கலையே என்கிற கேள்வி. உனக்கு ஏன் இப்படி தலையெடுத்து என்கிற நொந்தல். அதுதான் அர்த்தம். எனக்கு புரிகிறது, ஆனால் புரிந்ததை காட்டிக்கொள்வதாக இல்லை. கொஞ்சம் இடம் கொடுத்தால் போதும். இந்த பொல்லாத மனசு உடனே துவண்டு விட தயாராக இருக்கிறது. ஒரு சுவாலை போதும் இந்த மெழுகு டொலக்கென்று உருகி ஊற்ற. இல்லை, நான் அதை அனுமதிப்பதாக இல்லை. உருகல் நெகிழல் எல்லாம் இல்லை, அதெல்லாம் போன அத்தியாயம். இந்த புதிய அத்தியாயத்தில் உற்சாகம், தைரியம், நம்பிக்கை இதெல்லாம் தான் தேவை, கட்டாயமாக தேவை. வரவழைத்து கொண்டே ஆக வேண்டும், வளர்ந்து கொண்டே ஆக வேண்டும். நர்மதா என்றார் தன் வேட்டியில் பிசிறு இருந்த ஒரு நூலை துண்டித்து போட்டபடி. சொல்லுங்கப்பா, நீ பிடிவாதம் பிடிச்சா மாற்றிக்க மாட்டேன்னு தெரியும், ஆனால் மனசு கேட்கல நர்மதா. நீயும் கார்த்திக்க மட்டும் இப்படி தனியாக இருக்கிறதுல உனக்கு எந்த உறுத்தலும் இல்லாமல் இருக்கலாம். அப்பாங்கிற முறையில் எனக்கு இருக்காதாம்மா? இப்போ கூட ஒன்றும் இல்லை, சரின்னு சொல்லு. நாளைக்கே ஒரு வண்டியை வச்சு சாமான்களை எல்லாம் நம்ம வீட்டில் கொண்டு வந்து போட்டுட்டு போயிடலாம். என் பொண்ணையும் பேரனையும் வச்சுக்க எனக்கு உரிமை இல்லையாம்மா? அப்பா, இதை பற்றி 100 தடவை பேசியாச்சு. ஒரே ஒரு நாள் வந்து உங்ககிட்ட தங்கிட்டு போகிறதுக்கா அவ்வளவு தீர்மானமாக முடிவெடுத்தேன்? வழக்கு நடக்கிற வரைக்கும் தான் நம்ம வீட்டில் இருப்பேன். தீர்ப்பு வந்த மறுநாளே தனி வீடு பிடிச்சி போயிடுவேன்னு சொல்லிட்டு தானே நான் வழக்கே போட்டேன். ஒரு பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் அம்மா வீடுங்கிறது அப்பப்போ வந்துட்டு போனால் தான் சுகம், அங்கேயே தங்கிட்டா சுமை. நான் சொன்னதும் சரிப்பா, நான் அங்கேயே வந்துடுறேன்னு நீ சொல்வேன்னு எதிர்பார்க்கலம்மா. மனசு கேட்க மாட்டேங்குதே. ரோசம் தன்மானம் எல்லாம் வேண்டியது தான், ஆனால் நடைமுறையில் பார்த்தா எவ்வளவு சிரமங்கள். சின்ன பையனை வச்சுக்கிட்டு வேலைக்கு போயிட்டு வீட்டில் ஆம்பளை துணை இல்லாமல் எனக்கு கவலையாக இருக்கு நர்மதா. அப்பா, தைரியமாக இருமா, முதுகு தட்டி சொல்லுங்கப்பா. தயவு செஞ்சு
என்கிட்ட உள்ள தைரியத்தை குலைச்சிடாதீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி எனக்கு இப்படி வாழுறது கவலையாகப்பட்டுச்சுன்னா அன்னைக்கு நானே புறப்பட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடுறேன். போதுமா? இனிமேல் இந்த பேச்சே வேணாம். என்னை சமைக்கட்டும்னு சொல்லுங்கள். அப்பா பதில் பேசவில்லை. பெருமூச்சு விட்டார். கலங்கி போன தன் கண்களை மேல் துண்டால் ஒற்றி கொண்டார். எது எப்படி நடக்கணும்னு அவன் தீர்மானித்து நடத்திட்டு இருக்கான். நடுவில் நாம் கவலைப்பட்டு என்ன லாபம்? சியாமலாவே நாளைக்கு அனுப்பி வைக்கிறேன். ஒரு 10 நாளைக்கு உன் துணைக்கு இருக்கட்டும். வேணாம்ப்பா. வர்றதுன்னா வந்து பார்த்துட்டு பேசிட்டு திரும்பிட்டட்டும். எனக்கு துணையாக இருக்கிறதெல்லாம் வேணாம். இந்த புது சூழ்நிலையில் நான் தனியாக வாழ்ந்து பழகணும். அப்பாவும் வேணாம், தங்கச்சியும் வேணாம், யாரும் வேணாம் உனக்கு. ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? அவர் குரலில் கொஞ்சம் கோபம் இருந்தது. நான் எப்பப்பா அப்படி சொன்னேன்? வாழ போகிற இடம் நரகமானதும் உங்கள் கிட்டே தானேப்பா வந்து விழுந்தேன். காலம் பூரா உங்களுக்கு சுமையாக இருக்க வேணாம்னு தானே இப்படி வாழ விரும்புகிறேன். இது பிடிவாதம் இல்லைப்பா, வைராக்கியம். என்னை சரியாக புரிஞ்சிக்க முடியலைனாலும் பரவாயில்ல, நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்காதீங்கப்பா. நான் எழுந்து கொண்டேன். பக்கத்தில் உட்கார்ந்திருந்தால் ஏதாவது பேசிக்கொண்டே இருப்பார். அப்பாவின் நைந்து போன வார்த்தைகள் அவர் என் மேல் வைத்திருக்கும் பாசத்தையும் அக்கறையையும் வெளிப்படுத்தும். அதே நேரம் என் மன உறுதியை பலவீனப்படுத்தும். துக்க வீட்டில் அழுது சற்று ஓய்ந்திருக்கும் நேரத்தில் புதிதாக வரும் உறவினர் பெரிய குரலில் அழும்போது ஓய்ந்தவர்களின் அழுகை மீண்டும் பீறிட்டே பொங்கும். அப்படி அழத்தூண்டும் பேச்சுதான் அப்பாவிடமிருந்து வரும் எப்போதும். சமையல் அறைக்கு வந்து விளக்கை போட்டுக்கொண்டு சேமியா கிச்சடி செய்ய தீர்மானித்து அதற்கான ஏற்பாடுகளில் இறங்கினேன். சமையல் செய்து சாப்பிட்டு முடித்த பிறகு இரவு 9 ஆகிவிட்டது. எப்படிப்பா, பஸ்ஸில் போகிறீங்களா, ஆட்டோவிலா? பக்கத்தில் தான் ஆட்டோ ஸ்டாண்டு. ஆட்டோ கூட்டிகிட்டு வரட்டுமா? இல்லைம்மா, நான் தங்கிட்டு காலையில் வரதா தான் சியாமலா கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். வேணாம்ப்பா என்றேன் உடனடியாக. தூக்கம் வருவரை நிச்சயமாக புலம்புவார். அதனால் என் பலம் குறையும். என்னால் அதை அனுமதிக்க முடியாது. அங்கே சியாமலா தனியாக இருப்பாளேப்பா? இல்லைம்மா, பக்கத்து வீட்டம்மாவை துணைக்கு படுக்க சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். இன்றைக்கி இந்த வீட்டில் முதல் நாள், உனக்கும் துணையாக இருக்கும். தங்கிட்டு காலையில் போகிறேன். இதற்கு மேல் எப்படி சொல்வது? சரிப்பா என்றேன். வாசல் கதவை தாழிட்டேன். உள்ளறையில் படுத்துக்கிறீங்களா, வெளியில் கூடத்தில் படுத்துக்கிறீங்களாப்பா? நான் இப்படியே படுத்துக்கிறேன். அவருக்கு பாயும் தலையணையும் போட்டுவிட்டு சற்று தள்ளி எனக்கும் கார்த்திக்கும் பாய் போட்டேன். ஏற்கனவே தூங்கி போயிருந்த கார்த்திகை தூக்கி பாயில் படுக்க வைத்துவிட்டு சமையல் அறையை சுத்தம் செய்துவிட்டு வந்தேன். அப்பா படுக்காமல் சுவரில் முதுகு சாய்த்து உட்கார்ந்திருந்தார். ஏதாச்சும் வேணுமாப்பா? தண்ணி மட்டும் கொண்டாமா? கொடுத்தேன். குடித்துவிட்டு என்னை பார்த்தார். ஏதோ பேச விரும்புகிறார் என்று புரிந்தது. நான் அதை கண்டுகொள்ளாமல் இரவு விளக்கை போட்டு பெரிய விளக்கை அணைத்துவிட்டு எனது பாயில் படுத்து கொண்டேன். படுக்கலையாப்பா என்றேன். இல்லை, தூக்கம் வரலை. தூக்கம் வர்றப்ப படுத்துக்கிறேன். உனக்கு தூக்கம் வருதாம்மா? ஆமாப்பா, காலையிலேருந்து 2 நிமிடம் கூட ஓய்வு இல்லாமல் நான் வேலை செஞ்சிட்டு இருந்தேன்ப்பா. இப்போ தூங்க போகிறேன். ஒரு சின்ன தயக்கத்துக்கு பிறகு சரிம்மா, நீ தூங்கு என்றார். அவரும் தன் சட்டையை தலைகீழாக கழற்றி ஓரமாக வைத்துவிட்டு ஈஸ்வரா என்று சொல்லியபடி படுத்து கொண்டார். தூக்கம் வரவில்லை என்றவர் 2 நிமிடங்களில் தூங்கி போனதன் அடையாளமாக சன்ன குரட்டை வந்தது. தூக்கம் வருது என்ற எனக்குத்தான் தூக்கம் வரவில்லை. ஏதாவது ஒரு செயலில் இருக்கும்போது சிந்தனை என்பதற்கு இடமில்லாமல் அது காணாமல் போய்விடுகிறது. எந்த செயலும் இல்லாமல் படுத்திருக்கும்போது தான் எண்ணம் பொதுவாக கதவை தட்டி உள்ளே வந்து பிறகு மொத்தமும் வியாபித்து விடுகிறது. மாலை பள்ளியிலிருந்து திரும்பியதும் கார்த்திக் கேட்டது நினைவுக்கு வந்தது. அப்பா வந்து நம்ம ஏன் தாத்தா வீட்டில் பார்க்கலைன்னு கேட்டதுக்கு தாத்தா மேலே அப்பாவுக்கு கோபம்னு சொன்னேன். இப்போ தான் நாம் புது வீட்டுக்கு வந்துட்டோமே, அப்பாவும் இங்கே வந்துடுவார்ல? இல்லை கார்த்திக், அப்பா இங்கே வரமாட்டார். ஏம்மா? எப்படி சொல்லி புரிய வைப்பது? பிஞ்சு உள்ளத்துக்கு நியாயங்கள் புரியுமா? கார்த்திக், இதை பாரு, உனக்கு அப்பாவை பிடிக்குமா அம்மாவை பிடிக்குமா? 2 பேரையும் தான் பிடிக்கும். யாரை ரொம்ப பிடிக்கும்? அம்மாவை தான் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நீ இனிமேல் அம்மா கூடவே இருக்க போகிற. அப்பா எதுக்கு இங்கே வரணும்? அப்போது நான் அப்பாவை பார்க்கவே முடியாதா? எத்தனை நாளாச்சு அப்பாவை பார்த்து? அப்பா எங்கேம்மா போயிருக்கார்? கார்த்திக், வாரம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நீ அப்பா கூட இருக்க போகிற. சனிக்கிழமை சாயங்காலம் உன்னை கொண்டு போய் அவர்கிட்ட விடுவேன். ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் நானே வந்து கூட்டிகிட்டு வருவேன். ஐ ஜாலி. நீ இங்கே இருக்க மாட்டியா? மாட்டேன். ஏன்? நீ பெரியவனானதும் புரியும். கார்த்திக் சீருடை மாற்றி டம்ளரில் பால் குடிக்கும்போது மறுபடி கேட்டான். அம்மா, உனக்கும் அப்பாவுக்கும் சண்டையா? ஆமாம். என்ன சண்டை? உனக்கு புரியாதுப்பா. சரி, யார் தப்பு செஞ்சாங்கன்னு சொல்லு. உங்கள் அப்பா தான். என்ன தப்பு செஞ்சா? என் மனசை சாகடிச்சிட்டாரு கார்த்தி. அப்படின்னா? அதான் சொன்னேன் உனக்கு இப்போ புரியாதுன்னு. அப்பா கெட்டவரா? எனக்கு பிடிக்கலை. அப்படின்னா எனக்கும் பிடிக்கலை. ஞாயிற்றுக்கிழமை என்னை அவரோட அனுப்பாத. அப்படி சொல்லாதே. நீ போயாகணும். மாட்டேன். நீ தான் சொல்லியிருக்கே கெட்டவரோட சேர்ந்தா நானும் கெட்டுடுவேன்னு. நான் கெடணுமா? நல்லவன் தானே நான். உன்னை அந்த ஒரு நாள் கூட அனுப்புறதுக்கு எனக்கும் இஷ்டம் இல்லைடா. ஆனால் என்ன செய்யறது? தீர்ப்பு கொடுத்துருக்காங்களே. எப்படி தீர்ப்புன்னா?
வாரத்தில் ஒரு நாள் நீ அப்பா கூட இருக்கணும்னு உத்தரவில் சொல்லியிருக்காங்க. யாரு? நீதிபதி. இது கோர்ட் உத்தரவுடா. இந்த வயசில் உனக்கு புரியாத இவ்வளவு விஷயங்களையும் உன்கிட்ட பேச வேண்டியிருக்கு. கார்த்தி, நீ எதுவும் கேட்காதே, அம்மா சொல்கிறபடி நடந்துக்கோ. கொஞ்ச நாள் போனதும் உனக்கு எல்லாம் புரியும். திருத்திருவென்று முடித்த கார்த்திக் சரிம்மா என்றதில் புரியாமையும் சோகமும் கலந்திருந்தன. சற்று நேரத்தில் உறங்கிக் கொண்டிருந்த கார்த்திக்கின் தலைமுடியை என் விரல்கள் மெதுவாக கோதின. குனிந்து அவனை முத்தம் விட்டு விட்டு படுத்தேன். பிடிவாதமாக உறங்க முயற்சித்தேன். பகுதி 3. சுடிதார் அணிந்தேன். துப்பட்டாவை வி மாதிரி அமைத்து தோள்களில் பின் செய்து கொண்டேன். கார்த்திக் தனது ஷூவுக்கு தானே பாலிஷ் செய்து கொண்டிருந்தான். ரெடியா கார்த்திக், போலாமா? குரல் கொடுத்தபடி எனது சாப்பாட்டை கைப்பைக்குள்ளும் அவனுடையதை அவனுடைய சிறிய வளைக்குடையிலும் வைத்தேன். போலாமா என்றான். புத்தகப்பை அவன் முதுகில் அணிவித்தேன். தாத்தா எங்கம்மா காணோம்? காலையில் நீ எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே புறப்பட்டு போயிட்டார் கார்த்திக். வீட்டை பூட்டி கொண்டு என் வண்டியில் அமர்ந்து கார்த்திகை முன்னால் நிறுத்தி கொண்டு ஸ்டார்ட் செய்தபோது பக்கத்து வீட்டிலிருந்து வெளியே புறப்பட்டாள் வைஷ்ணவி. வைஷ்ணவி, காலேஜுக்கா என்றேன். ஆமாங்க என்றாள். அவள் அணிந்திருந்த மிடி அழகாயிருந்தது. எந்த பஸ் நிலையம்? நான் இந்திரா நகர் போய் ஏறுவேன். அப்போ தான் உட்கார இடம் கிடைக்கும். உட்காரு, உன்னை விட்டுட்டு போகிறேன். இவன் பள்ளியிலேருந்து பக்கம்தானே. பரவாயில்ல, நீங்கள் போங்க, 5 நிமிடத்தில் நான் நடந்துருவேன். சும்மாவா என்றேன். அவள் ஏறி அமர்ந்து கொண்டாள். புறப்பட்டேன். கார்த்திக் திரும்பி அவளை பார்த்து சிரிக்க அவள் கன்னத்தை கிள்ளி உதட்டில் வைத்து கொண்டாள். அவன், ஐயா, கன்னத்தில் பவுடர் அப்பியிருக்கு என்றான். அவள் தன் கைக்குட்டையால் துடைத்து சரி செய்து கொண்டு போயிடுச்சா என்றாள். தலையாட்டினாள். அவன் தலையில் வலிக்காமல் குட்டி, படவா, இப்பவே உன்னிப்பாக சைட் அடிக்கிறியா நீ என்றாள். வைஷ்ணவி என்ன சோப்பு உபயோகிக்கிறாள் என்று கேட்க வேண்டும் போல் இருந்தது. இனிய மனம். ஷாம்பு போட்ட கூந்தலில் ஒரே ஒரு பூ. முடியை அலையலையாய் பறக்க விட்டிருந்தாள். நான் அவளின் அழகை மனதுக்குள் வியந்து கொண்டு இருக்க, நீங்கள் சுடிதார்லேயும் அழகாக இருக்கீங்க. பார்த்தா கல்யாணமாகி பிள்ளை பற்றவங்க மாதிரியே தெரியல. ரொம்ப இளமையாக இருக்கீங்க என்றாள் அவள். 30 முடிஞ்சிருச்சு வைஷ்ணவி. நீங்களே சொல்லிக்கிட்டாதான் உண்டு. இந்த வருடத்தோடு உனக்கு படிப்பு முடியுதா? ஆமாக்கா. உங்களை அக்கான்னு கூப்பிடலாம் இல்லையா? தாராளமாக கூப்பிடு. உன் வயசில் ஷியாமலான்னு ஒரு தங்கச்சி எனக்கு இருக்கா. என்ன பண்ணுறாங்க? +2 முடிச்சுட்டு சமையல் பண்ணுறாங்க. அது பெஸ்ட்டு. என்ன எடுத்துக்கோங்க. பட்டப்படிப்புடன் நிப்பாட்ட போகிறேன். ஆனால் தொடர்ந்து படிக்கணும்னு ஆசை. படித்தா அப்படி முழு ஈடுபாட்டோடு அந்த துறையில் கடைசி வரைக்கும் படிக்கணும். வெறும் படிப்புக்காக இன்றைக்கி என்ன மரியாதை இருக்குது? நானும் கல்லூரியில் படிச்சிருக்கேன்னு வேணும்னா சொல்லிக்கலாம். உங்கள் தங்கச்சி செஞ்சது சரி. ஏன், நீ மேலே படிக்கலாமே, என்ன பிரச்சனை? பணம் தான் பிரச்சனை. இந்த படிப்பே வேணாம்னு தான் அப்பா சொன்னார். நான் தான் கெஞ்சி கூத்தாடி சம்மதம் வாங்கினேன். இதுக்கு மேலே கண்டிப்பாக படிக்க வைக்க மாட்டார். இப்போவே என் ஜாதகத்தை ஜோசியர்கிட்ட காட்டி கல்யாண வேலை வந்துருச்சுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டார். பின்ன என்ன, ஜாலி தான். சும்மா கிண்டலுக்காக சொல்லாதீங்கக்கா. கல்யாணங்கிறது நிஜமாகவே ஜாலியா? என் உற்சாக மனநிலை ப்ளக்கிங் வெடித்தது போல வெடித்தது. இந்த கேள்விக்கு என் அனுபவத்தை வைத்து உண்மையான பதில் சொல்ல வேண்டுமென்றால் என்ன சொல்வது? நான் யோசிக்கும் முன்பே அவள் சொன்னாள், அமைகிற கணவனை பொறுத்து தான் அது, இல்லையாக்கா? நான் ஆமோதித்து தலை செய்தபடி வண்டியை கவனமாக ஓட்டினேன். அது ஒரு ஆபத்தான உண்மைதானே. அதிர்ஷ்ட குழுக்கள் மாதிரி தானே. நம்ம கல்யாண முறையில் எவ்வளவு பெரிய பலவீனமானது இது. உனக்கு தாலி கட்ட போகிற இந்த கணவன் ரொம்ப நல்லவர், உன்னை கடைசி வரைக்கும் நல்லா வச்சுப்பாருன்னு யாராச்சும் 100% உத்தரவாதம் தர முடியுமாக்கா? நாங்கள் விசாரித்த வரைக்கும் மாப்பிள்ளை நல்லவர்னு தெரியுது. வாழ்க்கை நல்லா இருக்கும்னு ஒரு நம்பிக்கை வார்த்தை தான் தர முடியும். நம்பிக்கை வார்த்தைக்கு இந்த நாட்டில் ஏது பஞ்சம்? குட்டி சுவர்லேருந்து தீப்பெட்டியிலேருந்து எல்லா இடத்துலையும் அது கிடைக்கும். நிஜத்தை சந்திக்கிறது என்னவோ அந்த பொண்ணு தானே. நுழையிற குகைக்குள்ளே புதையலும் இருக்கலாம், புலியும் இருக்கலாம். புதையலை நினச்சி உள்ளே போய் புலி அடிச்சிருச்சுன்னா பாதிப்பு யாருக்கு? இந்த நம்பிக்கைவாதிங்க அச்சுச்சோன்னு சொல்கிறத தவிர வேற என்ன செய்வாங்க? காயமும் வலியும் அவளுக்கு தானே. சிலருக்கு புலி அடித்து காயத்தோடு நிற்கலாம், சிலருக்கு உயிரே போயிடலாம் இல்லையா? என் மனதின் குரலாய் அவள் பேசிக்கொண்டு வந்ததில் எனக்குள் ஏதோ ஒரு ஆறுதல் ஏற்பட்டது. அழகு நிலையத்தையும் நடனத்தையும் பற்றி பேச வேண்டிய பருவத்தில் இத்தனை பக்குவமாக வாழ்க்கையின் பயத்தையும் யதார்த்தத்தையும் இவள் ஏன் பேசுகிறாள்? இதையெல்லாம் நினைத்து பார்த்து என் மேலே யாரும் படிக்க வைக்கலைனாலும் பரவாயில்ல, கல்யாணம் பண்ணி கொடுத்துறாதீங்க. எனக்கு கல்யாணம் வேணாம்னு வீட்டில் சொல்லி பார்த்தேன். ஒரு வாரத்துக்கு அப்பா டோஸ் விட்டார். 2 வாரத்துக்கு அம்மா அழுதாங்க. என்னமோ பண்ணுங்க, என்னை கரை சேர்க்கறதுக்காக ஏதோ சொல்லி கடல்லேருந்து எடுத்து குளத்தில் போடாமல் இருந்தால் சரிதான்னு சொன்னேன். ஒருத்தருக்கு 10 பேரை விசாரித்து நல்ல பையனாக பார்த்து கட்டி வைக்கிறாங்களாம். எனக்கு பயமாக தான் இருக்குது. நீயே சொன்னியே,
அமையிற கணவனை பொறுத்ததுன்னு. நல்ல கணவனாக அமைவாருன்னு நம்பிக்கை தானே வாழ்க்கை. நீ நுழையிற குகைக்குள்ளே புலி இருக்கும்னு ஏன் எதிர்பார்க்குற? உள்நோக்கம் புதையலாக இருக்கட்டும். புலி வந்தால் சமாளிக்கிறதுக்கான தைரியத்தோடு போ. ஐயோ, உங்ககிட்ட பேச முடியாது போல இருக்கே. அது சரி, கல்யாணத்தில் ஏன் இவ்வளவு பயம் வந்துச்சு? உனக்கு வேண்டியவங்க யாராச்சும் பாதிக்கப்பட்டிருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர். ஏதோ உங்களுக்கு நல்ல விதமாக வாழ்க்கை அமைஞ்சிருச்சுன்னா உலகத்தில் எல்லோரும் கல்யாணம் பண்ணி அப்படித்தான் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு நினச்சிங்களா? எனக்கு சிரிப்பு வந்து விட்டது, அடக்க முடியவில்லை. ஏன்க்கா சிரிக்கிறீங்க? ஒன்றுமில்லை என்றேன். கார்த்திகை அவனது பள்ளியில் இறக்கி விட்டுவிட்டு கார்த்திக் பள்ளிக்கூடம் விட்டதும், அதோ பாரு அந்த சிலைக்கிட்டே உட்காந்துரு, அம்மா வந்து கூப்பிட்டுக்கிறேன், நல்லா தண்ணி குடிக்கணும், நேற்று தண்ணி அப்படியே இருந்துச்சு சரியா என்றேன். தலையாட்டி விட்டு டாட்டா காட்டிவிட்டு அவன் நடந்தான். ரிக்ஷாவிலிருந்தும் வேனிலிருந்தும் காரிலிருந்தும் நிறைய குழந்தைகள் இறங்கி உள்ளே சென்றதில் அவன் கலந்து போனான். எவ்வளவு புத்தகம் சுமக்கிறாங்க பாருங்க, பாவம் என்றாள் வைஷ்ணவி. இன்றைய இளைய தலைமையோட முதுகெலும்பை நல்லா ஸ்ட்ராங் பண்ணி வளர்க்குறதுக்காகத்தான் ஒரு மூட்டை மாதிரி கொண்டாட சொல்கிறோம்னு ஒரு பள்ளி முதல்வர் தமாசா சொன்னாராம் என்றேன். பள்ளிக்கூடத்தில் இருக்கிற கட்டுப்பாடும் விதிகளும் கல்லூரிக்கு படிக்க வந்துட்டா அடியோடு மாறிடுது. எல்கேஜி குழந்தை புத்தகம் மூட்டை சுமந்துட்டு போகுது. பிஎஸ்சி படிக்கிற என்ன பாருங்கள், ஒரே ஒரு நோட்டு தான் காலேஜுக்கு போகிறேன். பாடத்திட்டமும் சரியில்லை, நடைமுறை விதிகளும் சரியில்லை. பேசாமல் பல்கலைக்கழக துணைவேந்தராக உன்னை போட்டுடலாம் போல இருக்கே என்றேன். மறுபடி வண்டியை ஸ்டார்ட் செய்தேன். பஸ் நிறுத்தம் போகும் வழியெல்லாம் ஏனோ அவள் அமைதியாகவே வந்தாள். நானும் அதை கலைக்க விரும்பவில்லை. இடம் வந்ததும் இறங்கி கொண்டவள் குனிந்து தன் முகத்தை பிரதிபலிப்பு கண்ணாடியில் ஒரு தரம் பார்த்து கொண்டு, ரொம்ப நன்றிக்கா, நீங்கள் புறப்படுங்க என்றாள். அரை வட்டமடித்து திருப்பி மந்தைவெளி நோக்கி வாகனத்தை செலுத்தினேன். பகுதி 4. பேங்கில் வேலை அதிகம் இருந்தது. இன்னும் கம்ப்யூட்டர்கள் வராத கிளை என்பதால் ஒவ்வொன்றுக்கும் பெரிய லெஜர்களை புரட்டி என்ட்ரி போட்டு சரி செய்து பாஸ் புத்தகங்களில் பதிவு செய்து முடிப்பதில் சிரமம் இருந்தது. சேமிப்பு கணக்கு மேசை என்னுடையது. பேங்கின் வாடிக்கையாளர் நேரம் காலை 9 மணி முதல் 1 மணி வரை. அதுவரை என்னால் இந்த பக்கம் அந்த பக்கம் அசைய முடியாது. ஏதாவது ஃபோன் வந்து பேசிவிட்டு வந்தால் கூட அதற்குள் என் மேஜைக்கு முன் ஒரு சின்ன வரிசை உருவாகிவிடும். இன்றைக்கும் வேலை அப்படித்தான் இருந்தது. வலையடித்த கேஷியர் கேபினிலிருந்து விரல்களில் நெட்டி முறித்தபடி என்னிடம் வந்தாள் வித்யா. சாப்பிட போலாமா? ஓ என்றேன். நாற்காலியை பின்னே தள்ளி எழுந்தேன். இந்த பேங்கில் நான் மனம் விட்டு பழகும் ஒரே தோழி அவள்தான். நான் விவாகரத்து வழக்கு நடத்தியது பேங்கில் எல்லோருக்கும் தெரியும். இவளுக்கு மட்டும்தான் இந்த நிலைமைக்கு போக வேண்டியது காரணமும் தெரியும். அவ்வப்போது மன உளைச்சல்களை பகிர்ந்து கொண்டதும் யோசனைகள் கேட்டதும் இவளிடம்தான். வசதியான பின்னணியில் உள்ளவள். பேங்குக்கு காரில் தான் வருவார். மேனேஜரை ஸ்கூட்டரில் வருவார். அவளை பொறுத்தவரை இந்த உத்தியோகம் ஒரு பொழுதுபோக்கு. வீட்டில் நிறைய நேரம் இருக்கிறது. படித்த படிப்பு வீணாகக்கூடாது. ஆண்டனால் தேடிக்கொண்ட வேலை. கணவர் ஏதோ ஒரு சிறு தொழில் வைத்திருக்கிறார். ராமநாதன் என்று பெயர். ரொம்ப அமைதியானவர். 2 மணி நேரம் அவரோடு பேசிக்கொண்டிருந்தால் மொத்தம் 4 வார்த்தைகள் பேசியிருப்பார். யோசித்து பார்த்தால் நாம் மட்டுமே பேசிக்கொண்டிருந்ததை உணர்வோம். வித்யா அவரை தொலைபேசியிலும் நேரிலும் என் மனிதர் என்பாள். என்னுடைய பேனா, என்னுடைய குடை, என்னுடைய கைக்குட்டை போல் என்னுடைய மனிதர். எனக்கு சொந்தமானவர், எனக்கு உரிமையானவர். வேறு யாருக்கும் அவரிடம் உரிமையோ சொந்தமோ இல்லை. வித்யாவுக்கு அலங்காரத்தில் நாட்டம் அதிகம். தினம் ஒரு விதமாக கூந்தல் அலங்காரம் செய்து கொண்டு வருவாள். வீட்டில் ஒரு பீரோவில் 500க்கும் அதிகமான லிப்ஸ்டிக்களை அவள் காட்டிய போது நான் மயங்காத குறை. என்னுடைய கல்யாண வரவேற்பின் போது என்னை அலங்கரித்தவள் வித்யாதான். யாராவது பேங்குக்கு தலை கலைந்து சரியாய் அலங்காரம் செய்து கொள்ளாமல் வந்துவிட்டால் பிடிவென்று பிடித்து விடுவாள். எப்பவும் அற்புதமாக இருக்க வேணாமா? நம்மை பார்க்கிறவர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படணும். அழுது வடிகிறதுன்னா எதுக்கு வெளியில் புறப்பட்டு வரணும்? நியாயம்தான் என்று சொல்கிற எல்லோரும் அவள் முதுகுக்கு பின்னால் ரொம்ப தான் அழட்டிக்கிறா என்று சொல்லாமல் விட்டதில்லை. அவள் முதுகுக்கு பின்னால் பேசாத ஒரே ஆள் இந்த பேங்கில் நான் மட்டும்தான். எனக்கு என்னவோ அவளை பிடிக்கும். அவளுடைய நியாயங்களும் தாக்கங்களும் ஏற்றுக்கொள்பவைகளாகவே இருக்கும். வித்யாவும் நானும் பேங்கின் மாடிப்பகுதியில் தனியாக இருந்த உணவு அறைக்கு வந்து ஒரு மேசையில் வந்து அவரவர் பாக்ஸ்களை திறந்து கொண்டு அவள் பாத்திர மூடியில் நான் கொண்டு சென்றதில் பாதியை வைக்க, என் மூடியில் அவள் கொண்டு வந்ததில் பாதி வைத்தாள். ஆயா எங்கள் இருவருக்கும் டம்ளர்களில் தண்ணீர் கொண்டு வந்து வைத்துவிட்டு விலகினாள். எப்படி இருக்குது புது வீடு என்றால் சாப்பிட்டபடி வித்யா. நல்லா சௌகரியமாக இருக்குது. பக்கத்து வீட்டுக்காரங்க நல்லா பழகிறாங்க. அதான் வேணும். எங்கள் வீட்டில் மாடி சும்மா தான் இருக்குன்னு சொல்லியும் நீ கேட்கல. உன் வீட்டில் வந்து இருக்கிறதுல எனக்கு மறுப்பே இல்லை வித்யா. பையன் பள்ளிக்கூடம் தூரமாக போயிடும். பள்ளிக்கு பக்கமாக இருக்கணும் தான் இந்திரா நகரில் வீடு பார்த்து போயிருக்கேன். சரி வீடு. பக்கத்து வீட்டில் என்ன சொல்லி வச்சுருக்க?
எதை பற்றி? எங்கேயே உங்கள் கணவன்னு கேட்டிருப்பாங்களே, முக்கியமான கேள்வியாச்சு அது. காஞ்சிபுரத்தில் ஒரு வேலை எடுத்திருக்கு அவர் இருக்கிற கம்பெனி, அதனால் அங்கே தங்கியிருக்காருன்னு சொல்லி வச்சுருக்கேன். இப்படி பொய் பேசுகிறது எனக்கு பிடிக்கல. ஆனால் நிஜம் பேசினா என்னை ஒதுக்கி தீவாக்கிடுவாங்களோன்னு பயமாக இருக்குது வித்யா. அது நியாயம்தான், எல்லோராலையும் புரிஞ்சிக்க முடியாது. உன்னை ராங்கிக்காரியாக நினைப்பாங்க. நிஜம் அவங்களுக்கு தெரியாது. நீ எவ்வளோ தூரம் பொறுமையாக போனேன்னு எனக்கு தெரியும். நர்மதா, நீ சொன்னது தான் சரி. ஆனால் கார்த்திக் உளறி வைக்காமல் இருக்கணும். அவன் எப்படி உளருவான்? அவனை ஞாயிற்றுக்கிழமை அவர்கிட்ட விடணும் இல்லை? ஆமாம், போயிட்டு வந்து நான் அப்பா வீட்டில் நேற்று இருந்துட்டு வந்தேன்னு சொல்லிட்டான்னா? அப்பா அப்படி தெரிஞ்சால் தெரிஞ்சிட்டு போகுது வித்யா. உண்மை தெரிஞ்சு பழகிறவங்க பழகட்டும், பழகாதவங்களை பற்றி எனக்கு கவலை இல்லை. அனாவசியமாக அவன்கிட்ட இப்படி கேட்டால் இப்படி சொல்லணும்னு சொல்லி கொடுத்து அவன் மனசை குழப்ப விரும்பலை. ஏற்கனவே அவன் கேட்குற கேள்விக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியலை. நான் சொல்கிற பதில் அவனால் புரிஞ்சுக்கவும் முடியலை. அவளை நினச்சா பாவமாக தான் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை வந்து அவர் கூட்டிகிட்டு போயிட்டு மறுநாள் கொண்டாந்து விடுவாரா? இல்லை, அப்படித்தான் முதல்ல சொன்னாங்க. நான் குடியிருக்கிற வீட்டுக்கு அவர் வர்றதை நான் விரும்பலை. அதனால் சனிக்கிழமை சாயங்காலம் நானே கொண்டு போய் விட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் நானே போய் கூட்டிகிட்டு வந்துடுறதுன்னு சொல்லி மாற்றிக்கிட்டேன். கொஞ்ச நேரம் அமைதியாக சாப்பிட்டோம். என் கணவர் நேற்றுக்கு ஒரு விருந்துக்காக பாருக்கு போயிருக்கார். அங்கே உன் கணவனை பார்த்தாராம். மாஜி கணவனைன்னு சொல்லு. எப்பா, இவ்வளவு கோவம் வருதா? அநேகத்துக்கு மாஜி கணவன்னு சொல்லணும். அது கூட வேணாமே, மிஸ்டர் தேவராஜன்னு சொல்லிவிட்டால் போகுது. தேவராஜை பார்த்தாராம். நிற்க முடியாத அளவுக்கு முழு போதையம். என்னைக்கு தான் அவர் குறை போதையில் இருந்திருக்கார். விவாகரத்து வழக்கில் தீர்ப்பாயிடுச்சு. பாவி சண்டாளி, என்னை அம்போன்னு விட்டுட்டு என் பிள்ளையும் அவளோட இருக்கணும்னு பிரிச்சுட்டு போயிட்டாள்னு சொல்லி புலம்பினாராம். அதை சொல்கிறதுக்கு கூட முடியலையாம். கண் எல்லாம் சிவந்து போய் ஒரு வார தாடியோடு இருந்தாராம். இவரோட விட்டு வச்ச பிள்ளையும் குடிக்காரணமாக்கணுமா? இல்லை, பேசிகிட்டு இருந்தவர் கீழே விழுந்துட்டாராம். அப்புறம் என் கணவர் தான் கைத்தாங்களாக தூக்கி காரில் வச்சு வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வந்தாராம். வீட்டில் ஒரு வேலைக்காரன் மட்டும்தான் இருந்ததாக சொன்னார். அவரோட சித்தப்பா இப்போ வீட்டில் இல்லையா? இல்லை, அவரோட சண்டை. ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அவர் பெட்டியை தூக்கிட்டு போயிட்டார். ஏதோ சம்பளம் வாங்குகிற கடமைக்கு ராகவன்னு ஒரு வேலைக்காரன் மட்டும்தான் கூட இருக்கான். அவன் தான் சமையல், வீட்டில் துணை எல்லாம். தாங்க முடியாமல் அவன் என்னைக்கு கழண்டுட போகிறான்னு சொல்ல முடியாது. சரி வீடு, அதெல்லாம் மறக்கணும்னு தானே பிரிஞ்சு வந்திருக்க. எதுக்கும் அவரை பற்றி இப்போது பேச்சு. ஆனால் நேற்று ராத்திரி ரொம்ப நேரம் இதை பற்றியே தான் என் கணவர் பேசிகிட்டு இருந்தார். நல்ல மனைவி, முத்து மாதிரி ஒரு பையன். இவர்களை வச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ்க்கை நடத்த தெரியாமல் இப்படி குடித்து சீரழிஞ்சு போகிறாரே, அதுவும் ஒரு என்ஜினியர். சொல்லி சொல்லி மாளலை அவருக்கு. நான் அமைதியாக இருந்தேன். தண்ணீர் குடித்தேன். எழுந்து வாஷ் பேஷனில் கை கழுவி டிஃபன் பாக்ஸையும் கழுவினேன். வித்யா அங்கே பத்திரிகை கிளப்பில் வாங்கி போடப்பட்டிருந்த பத்திரிகையை எடுத்துக்கொண்டு மின்விசிறிக்கு அடியில் உட்கார்ந்து புரட்டத் தொடங்கினாள். நான் கண்ணாடி ஜன்னலில் கதவை சாத்திவிட்டு சாலையில் வாகன போக்குவரத்து வேடிக்கை பார்த்தேன். செங்கல் ஏற்றிச் சென்ற ஒரு லாரியின் செங்கல்கள் மேல் துண்டு விரித்த ஒரு ஆள் நிம்மதியாக உறங்கி கொண்டு போனான். ஒரு பைக்கில் ஒரு இளைஞனும் இளம்பெண்ணும் விற்றென்று கடந்து போனார்கள். அவள் கை அவன் வயிற்றை வளைத்திருந்தது. பார்த்ததும், நர்மதா, ரோட்டில் நிறைய பள்ளம் இருக்குது, கீரை விழுந்துட போகிற, என்னை பிடிச்சிக்கோயேன் கெட்டியா. நான் பத்திரமாத்தான் உட்காந்துருக்கேன், கம்பியை பிடிச்சிக்கிறேன். சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டியா? கம்பியை பிடிச்சிக்கிட்டு வர்றதில் ஏதாச்சும் பயன் இருக்கா? என் இடுப்பை வளைச்சி பிடிச்சிக்கோயேன். எத்தனையோ பேர் அப்படி பிடிச்சிட்டு போகிறத பார்க்குற இல்லை? வேணாம். ஏன்? உங்களுக்கு கவனம் சிதறிடும். நெருக்கமாக உட்காருனாலும் ஒரு முழம் தள்ளி உட்காந்துருக்க, இடுப்பை பிடிச்சிக்கோனாலும் மாட்டேங்கிற. உன்னை என்ன சொல்கிறதுனே புரியலப்போ. கணவனும் பொண்டாட்டியுமா போகிற மாதிரி தெரியலை நார்மி. நான் டிரைவர், நீ பயணி மாதிரி தான் தெரியுது. இதுக்கெல்லாம் கோவிச்சுக்கிறீங்களே, நீங்கள் கவனமாக ஓட்டணும் தானே வேணாங்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் கவனம் சிதறாது. ஒரு சின்ன சில்மிஷம் தானே இதெல்லாம். கடற்கரையில் பார்த்தேல்ல, எத்தனையோ பேர் வேடிக்கை பார்க்குறாங்கன்னு யாராச்சும் கவலைப்பட்டாங்களா? உங்கள் சில்மிஷத்தை எல்லாம் வீட்டுக்குள்ளே வச்சுக்கோங்களேன். வீட்டுக்குள்ளே உன்னை உட்கார வச்சு பைக் ஓட்ட சொல்கிறியா? சரி, போக்குவரத்து குறையட்டும். ரோட்டில் யாரும் வராதப்ப கை வச்சுக்கிறேன். நர்மி, இங்கே பாரு, இப்போ போக்குவரத்தே இல்லை. முன்னாடியும் பின்னாடியும் வேறு வண்டியே இல்லை. விட மாட்டிங்களே. சரி, சுகம். ஆஹா, இது சுகம். கட்டிலை தவிரவும் சின்ன சின்னதாக எவ்வளவு சொர்க்கம் இருக்குது. கூச்சமாக இருக்குது. இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. சரி, பேசலை, நீ கையை எடுத்துடாதே. பஸ்ஸின் ஆரன் சத்தத்தில் கலைந்தேன். அந்த சந்தோஷ சந்தர்ப்பங்கள் அவ்வளவுதானா? எத்தனை இனிய நாட்கள். அவர்தானா இப்படி மாறி போனார்? சாலையில் கருப்பு பேட்ச் குத்தி கொண்டு 20-30 பேர் அமைதி ஊர்வலம் போனார்கள். துக்கமா எதிர்பார்ப்பா என்று புரியவில்லை. அவர்கள் பிடித்திருந்த வாசகம் எழுதப்பட்ட தட்டிகளை 4வது மாடியிலிருந்து படிக்க முடியவில்லை. சாலையோரத்தில் ஊர்வலம் முடிவதற்காக அந்த தம்பதி காத்திருந்தனர். இருவரின் கைகளிலும் துணிக்கடை விலாசம் தாங்கிய பிளாஸ்டிக் பைகள். அவர்களை பார்த்ததும்,
இந்த 2 சேலையுமே உங்களுக்கு ரொம்ப பாந்தமாக இருக்கும் மேடம். 2யுமே எடுத்துக்கோங்களேன். இல்லை, ஒன்று போதும். இந்த 2ல் ஏங்க? ஏம்மா, இங்கே இருந்து என் கணவர் எங்கே? அதோ அங்கே நிற்கிறாரு பாருங்க. என்னங்க நீங்கள் சேலை தேர்வு பண்ணிக்கிட்டு இருக்கப்போ திடீர்னு தள்ளி போயிட்டீங்க. இங்கே நின்று என்ன பண்ணுறீங்க? அதை பாரு நர்மி, பொம்மைக்கு சேலை கட்டிக்கிட்டு காம்பாரு. கருமம், அதை போய் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களா? வாங்க, நான் 2 எடுத்து வச்சுருக்கேன். 2ல் எதுன்னு முடிவு பண்ணுறதுக்கு உதவி பண்ணுங்கள். கொஞ்சம் இரு, என் நண்பன் ஒருத்தவன் சொன்ன யோசனை சரியானு பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன சொன்னார் உங்கள் நண்பர்? பொம்மைக்கு சேலை கட்டுறவன் கை சும்மா இருக்காது, பொம்மைன்னு தெரிஞ்சும் சில்மிஷம் பண்ணிக்கிட்டே தான் கட்டி விடுவான்னு சொன்னான். அவன் அப்படி தான் கட்டுறானான்னு பார்க்குறேன். நல்லா இருக்கு உங்கள் ஆராய்ச்சி. வாங்க அண்ணா. ஜாக்கெட் மாட்டி விட போனான் அவன். நல்ல நேரத்தில் நீ இழுத்துட்டு வந்துட்ட. சரி, எந்த சேலை? இந்த 2ம் தான் தேர்வு பண்ணினேன். 2மே நல்லா இருக்கே. அதான் எதை எடுக்கிறதுன்னு குழப்பம். 2யுமே எடுத்துக்கோ. ஒரு சேலை 740 ரூபாய்ங்க. பரவாயில்ல. என்ன இப்போது உனக்கு பிடிச்சிருக்குல்ல? இல்லைங்க, வேணாம். திருமண நாளைக்கு ஒரு சேலை போதும். என்ன நர்மி இது? வாங்கிக்க, பிரச்சனை இல்லை. நீங்கள் மட்டும் ஒரே ஒரு பேண்ட் ஷர்ட்டை எடுத்திருக்கீங்க. நான் மட்டும் 2 எடுத்துட்டா எனக்கு கஷ்டமாக இருக்கும். நீங்களும் இன்னொரு துணி வாங்கிக்கிறீங்களா? கிரெடிட் கார்டு கூட கொண்டு வரலாமா? 2 சேலை எடுத்தால் கையிருப்பு தாங்கும். எனக்கு இன்னொரு துணி வாங்குறதுன்னா பத்தாது. அப்போ எனக்கும் வேணாம். அசடு, வீட்டில் இருக்கிறவளா இருந்தால் பரவாயில்ல. பேங்க்குக்கு தினம் ஒரு சேலை கட்டிட்டு எல்லாமே பார்த்த சேலையாக இருக்குது. பரவாயில்லம்மா, வாங்கிக்கோ. கோபம் இல்லையே. என்ன கேள்வி இது? யாருக்காக சம்பாதிக்கிறேன்? உனக்காக செலவு பண்ணுறதுல ஏற்படுற சந்தோஷத்தை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறியே. இப்போ நீ ஒரே ஒரு சேலை எடுத்துகிட்டு புறப்பட்டா தான் நான் கோபப்படுவேன். கிடைத்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அன்பை அள்ளி அள்ளி கொட்டிய உங்கள் மனமா அரக்கத்தனமாக மாறியது. யோசித்தால் விசித்திரமாகவும் இருக்கிறது. சில நேரம் நம்பக்கூட முடியவில்லை. எல்லாமே கனவு போலவும், இதோ நான் தூக்கம் முடிந்து விழித்து கொள்வது போலவும் ஒரு பிரம்மை. என் தோளில் கை வைத்து போலாமா என்றாள் வித்யா. என்று நடந்தேன். தொடர்புகளை துண்டித்து விடலாம். துண்டித்தாயிற்று. நினைவுகளை என்னை துரத்தி அடிக்கப் போகிற அவற்றை என்ன செய்ய போகிறேன்? ஒரு பெருமூச்சுடன் என் நாற்காலியில் அமர்ந்து கொண்டு பெரிய நோட்டை திறந்து கொண்டேன். பகுதி 5. ஷியாமளாவின் அம்மா அறிமுகப்படுத்தி வைத்துவிட்டு மற்ற விவரங்களை எல்லாம் நீங்கள் பேசிக்குங்க என்று சொல்லிவிட்டு சென்றதும் என் எதிரே பவ்யமாக நின்றிருந்த சுப்பம்மாவை பார்த்தேன். 40 வயதிற்கும் கருப்பு தான். ஆனால் முகத்தில் ஒரு கலை இருந்தது. 50 வயது மதிக்கத்தக்க பெண் போலவே இருந்தாள். 50 பைசா அளவில் குங்குமப்பொட்டு வைத்து கொண்டு கொண்டை போட்டிருந்தாள். ஊதா நிற சேலை கட்டியிருந்தாள். ஜாக்கெட்டில் தோள்பட்டியில் ஒரு அங்குல அளவுக்கு தையல் பிரிந்திருந்தது. சிகப்பு கல் வைத்த மூக்குத்தி, கொண்டையில் கதம்பம், வெற்றிலை போடுகிற பழக்கம் உள்ளவள் என்பதை வாயும் இடுப்பில் சொருகியிருந்த சுருக்கு பையும் சொல்லின. ரப்பர் செருப்புகளை வீட்டு வாசலில் விட்டு வந்திருந்தாள். கைகளில் கண்ணாடி வளையல்கள், கால்களிலும் கைகளிலும் நகங்கள் வெட்டப்பட்டு சுத்தமாய் இருந்தன. முதல் பார்வையிலேயே சிலரை பிடிக்கும். இவளை பிடித்தது. எவ்வளவு சம்பளம் எதிர்பார்க்குற சுப்பம்மா என்றேன். என்னென்ன வேலைங்கன்னு முதல்ல சொல்லுமா. எல்லா வீட்லேயும் உள்ள வேலை தான். 2 வேலை வீடு கூட்டணும், பாத்திரம் கழுவணும், துணி துவைக்கணும். கடைக்கு போய் ஏதாச்சும் சாமான் வாங்கிட்டு வர சொன்னால் வாங்கிட்டு வரணும். இந்த வீட்டில் நானும் என் பையனும் 2 பேர் தான். அதனால் துணி நிறைய விழாது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வீட்டை ஒட்டடை அடித்து ஜன்னல் எல்லாம் துடைச்சி கழுவி தரணும். 2 வேளை காஃபி கொடுத்துருமா. காலையில் டிஃபன் கொடுத்துரு. சம்பளம் 1000 ரூபா. உன் மனசு கொணாமல் செய்வேன். என்கிட்ட வேலை சுத்தமாக இருக்கும். போய் திருட்டு இருக்காது. பழகிட்டேன்னா உசுரை கொடுத்துருவேம்மா. காசு என்னம்மா காசு? மனுஷங்க தான் முக்கியம். நீங்கள் சைவம் தானே? சுத்த சைவம். நல்லதாக போச்சு. நானும் சைவம் தான். உனக்கு வீடு எங்கே சுப்பம்மா? காமராஜ் தெரு பக்கத்தில் வீட்டு வசதி வாரிய வீடு தான். என்னையிலேருந்துமா வேலைக்கு வரணும்? நாளையிலேருந்தே வாயேன். உட்காரு, காஃபி தரம் குடிச்சிட்டு போ. தரையில் ஓரமாக உட்கார்ந்தாள் சுப்பம்மா. உட்கார்வதற்கு முன்பு அவள் அருகில் காற்றில் சுற்றி கொண்டிருந்த ஒரு ரோமக்கட்டரையை எடுத்து சுருட்டி ஓரத்தில் இந்த குப்பை கூடையில் போட்டு செய்கை என்னை கவர்ந்தது. காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுத்துவிட்டு நாற்காலியில் அமர்ந்து கொண்டு அவள் தூக்கி குடிக்கும் பாங்கை ரசித்தேன். ரொம்ப நல்லா இருக்குமா காஃபி? என்ன காஃபி தூளுமா? டிகாசன்லேயே இறங்கினது. நானே காஃபி கொட்டையும் சிக்கிரியும் வாங்கி கொண்டு வந்து அரைச்சிக்குவேன். நிசமாக நல்லா இருக்கு. இந்த காஃபியில் உன் வீட்டுக்காரன் மடக்கு போட்டிருப்பியே நீ என்று சிரித்தாள். எனக்கு அவள் பேச்சு ஆச்சரியத்தை தந்தது. நர்மி, கையை கொடு. எதுக்குங்க? கொடை கழட்டி எடுத்துக்க போகிறேனா? சரி. இப்போ என்ன? என்னங்க இது? இவ்வளவு சூப்பராக காஃபி போட்ட உன் கைக்கு ஒரு முத்தம் கொடுக்கலாம்னு தோணுச்சு. அதான் கொடுத்துட்டேன். நல்லா இருக்குது. நிஜமாக சொல்கிறேன் நர்மி, நீ காஃபி நிபுணர். எல்லோருக்கும் அற்புதமாக காஃபி போட வராது. நேற்று நான் எடுத்துகிட்டு போன ஃப்ளாஸ்கிலிருந்து என் நண்பர்கள் 2 பேர் எடுத்து குடித்தாங்க. அரை மணி நேரத்துக்கு அந்த காஃபியை பற்றியே தான் பேச்சு.
என் பொண்டாட்டி பேங்க்கில் கணக்கும் நல்லா போடுவா, சமையலறையில் காஃபியும் நல்லா போடுவான்னு பெருமையாக சொன்னேன். ஐஸ் வச்சது போதுமே. நிஜமாக மனசில் இருந்து சொன்னால் ஜில்லுன்னு ஐஸுங்கிறியே. சரி சரி, இப்போ நான் நன்றி சொல்லணுமா? நான் பாராட்டை எப்படி சொன்னேனோ அதே பாணியில் நீனும் சொன்னால் போதும். ஆனால் கைக்கு பதிலாக கன்னத்தில் சொல்லு. ஐயோ ஆளை விடுங்க. கொடுத்துடு, விட்டுறேன். மின்விசிறி காற்றில் குறுமேசை மேல் இருந்த செய்தித்தாளில் முனைகள் படப்படுத்து கொண்டிருக்க, நாளைக்கு சனிக்கிழமை பரவாயில்லையா என்றாள் சுப்பம்மா. முதல் முறை என்பதால் அப்படி கேட்கிறாள் போல் இருக்கிறது. அதனால் என்ன? சில பேர் எல்லாத்துக்கும் நல்ல நாள் பார்ப்பாங்க, அதனால் கேட்டாம்மா. 10 பஞ்சாங்கம் பார்த்து 4 ஜோசியரை கேட்டு கல்யாணத்துக்கு நாள் குறித்து கல்யாணத்தன்னைக்கு புயலும் மழையுமா அடித்து மாப்பிள்ளையும் பொண்ணும் மண்டபத்துக்கு வந்து சேர முடியாமல் போனதெல்லாம் கூட நடந்திருக்கு சுப்பம்மா. மனசு நல்லா இருந்தால் சரிதான். சொன்னியே, 100ல் ஒரு பேச்சு என்ற சுப்பம்மா காஃபி டம்ளரை எடுத்துக்கொண்டு வீட்டின் பின்புறம் சென்று அதை கழுவி தன் சேலை முந்தானியில் துடைத்து சமையலறையில் வைத்துவிட்டு வந்து மறுபடியும் அதே இடத்தில் அமர்ந்து தன் சுருக்கு பையை எடுத்துக்கொண்டபடி 2 வெத்தில போட்டுட்டு போயிடுறேன் என்றாள். கண்ட இடத்தில் துப்பி வைக்க மாட்டேன், கவலைப்படாத. அந்த பாவி மனுஷங்கிட்டேருந்து ஒட்டிக்கிச்சு இந்த பழக்கம், நிறுத்த முடியலை என்றால் நான் கேட்காமலே. என்ன பண்ணுறாரு உங்கள் வீட்டுக்காரரு என்றேன். அந்த ஓலுகாளி பயமாவன் இப்போ எங்கே இருக்கானோ என்ன பண்ணுறானோ யாருக்கு தெரியும். என்ன சொல்கிற நீ? உன்னோடு இல்லையா? 3 வருஷமாச்சு. விட்டுட்டு போடி போயிட்டான். நல்லா தான் இருந்தான். டீ கடையில் மாஸ்டரு. தினத்துக்கு 75 ரூபாய் சம்பளம். நான் வீட்டில் ஒரு கிரைண்டர் வாங்கி போட்டு 10 வீட்டுக்கு மாவு அரைச்சி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். சந்தோஷமாக தான் இருந்தோம். வந்தால் ஒரு சக்காலத்தி, அந்த ஆளை மயக்கி போடுறதுக்குன்னே, என் வயசில் வயிற்றில் அடிச்சுக்கிறதுக்குன்னே ஒரு ஹோட்டலுக்கு சட்னி அரைச்சி கொடுத்துக்கிட்டு இருந்தவ இந்த மனுஷனை மடக்கி போட்டுட்டா. இந்த ஆள் ஒரு நாள் சொல்லாமல் கொல்லாமல் அவளை இழுத்துக்கிட்டு ஓடி போயிட்டாரு. குடும்பம் எக்கேடு கெட்டாலும் சரி, யார் நாதி எத்து நட்ரோட்டில் நின்னாலும் சரின்னு அவன் பாட்டுக்கு சின்ன வயசுக்காரியோட போயிட்டாமா. நான் தான் கிடந்து லெவல் போடுறேன். எங்கே இருக்கான்னு எந்த தகவலும் இல்லை. கஷ்டமாக இருந்தது. நான் தான் வாழாதவள் என்றால் எனக்கு வந்து அமைகிற வேலைக்காரி கூடவா அதே மாதிரி அமைய வேண்டும் என்று நினைக்கையில் சிரிப்பு கூட வந்தது. எத்தனை பிள்ளைங்க உனக்கு? 2 பசங்க, ஒரு பொண்ணு. பெரிய பையன் லைசன்ஸ் எடுத்து வாடகைக்கு ஆட்டோ ஓட்டுறான். சின்னவன் ஒரு எலக்ட்ரிக் கான்ட்ராக்டர்கிட்ட எடுபடியாக போய் எலக்ட்ரிக் வேலை கற்றுக்கிட்டு இருக்கான். சின்னவன் 4ஆம் வகுப்பு படிக்கிறா கார்பரேஷன் பள்ளியில். அப்பந்தான் ஒட்டுதல் இல்லாமல் போயிட்டாலும் பசங்க 2 பாசமாக இருக்கானுங்க. கொஞ்சமோ நஞ்சமோ 2 பசங்களும் வீட்டுக்கு காசு தர்றாங்க. என்னை வேலை செய்ய வேணாம்னு சொல்கிறானுங்க. எனக்கு தான் மனசு கேட்கலை. இது வேலை செஞ்சு செஞ்சு பழக்கப்பட்ட உடம்பு. சும்மா வீட்டில் உட்கார்ந்தா பிடிக்காது. சுப்பம்மா கையூன்றி எழுந்து கொண்டாள். அப்போ காலையில் வந்துடுறேம்மா, எத்தனை மணிக்கு வரணும்னு சொல்லு. நானும் பையனும் 8:45 வீட்டை விட்டு புறப்பட்டுருவோம். அப்போது ஒரு 6:30-7க்குள்ளே வந்தால் சரியாக இருக்கும். வாசல் தெளித்து கோலம் போடுறதும் நானே செஞ்சிடுறேன். நீ செய்ய வேணாம். என்னை உட்கார வச்சு காஃபி கொடுத்த பாரு, அதில் என் மனசு புரியுது. சும்மா பேசுகிறப்போ பேசிக்கிறேன். நீ என்ன வேலை சொன்னாலும் சொல்லு, செய்கிறேன். பையனை பள்ளியிலேருந்து கூட்டிகிட்டு வர்றதுனாலும் வர்றேன். என்னை உன் கூட பிறந்தவள்னு நினச்சிக்கோ. அவள் பாசத்தோடு சொன்னதில் எனக்கு கண்கள் கலங்கிவிட்டன. சுப்பம்மா போய் ரொம்ப நேரமாகும் பிறகும் நான் எழுந்திருக்காமல் அப்படியே உட்கார்ந்திருந்தேன். இந்த ஆண்கள் ஏன் இப்படி தடமாறுகிறார்கள்? தன் பெற்றோரை விட்டு, பிறந்த வீட்டை விட்டு, சூழ்நிலைகளை விட்டு புதிய அன்புக்காக, புதிய சூழ்நிலைகளுக்காக தயார்படுத்தி கொண்டு எத்தனை நம்பிக்கையோடு வருகிறாள் ஒரு பெண். அவளை அலட்சியப்படுத்தவும் கிழிந்த துணி போல பாவித்து தூக்கி வீசவும் எப்படி மனசு வருகிறது? குற்ற உணர்ச்சியே வராதா? நியாயங்களே புரியாதா? ஒரு கன்னிப்பெண் தன் கல்யாண வயதில் எதிர்கால கனவுகளோடு காத்திருக்கிறதெல்லாம் கடந்த காலமாகி போய் எதிர்கால கவலைகளோடு பயந்திருப்பது தான் நிகழ்காலமாகி போனதில் தப்பு யார் மீது? வைஷ்ணவி என்ன சொன்னால், வரப்போகிற தன் கணவன் எப்படி இருப்பாரோ என்ற பயத்தில் கல்யாணமே வேண்டாம் என்று நினைத்ததாக சொன்னாளே. அவளை அப்படி நினைக்க வைத்தது அவள் பார்த்த, அவள் அறிந்த வாழ்க்கைகள் தானே. சுப்பம்மா போல எத்தனையோ பேர், என்னை போல எத்தனையோ பேர் கல்யாணம் என்பதை குகைக்குள் நுழைவதாய் கற்பனை செய்தது எவ்வளவு பெரிய கொடுமை. அன்பான கணவன் கிடைத்தால் அதை புதையலாம். கொடுமையான கணவன் கிடைத்தால் அது புலி கடிப்பதாம். நான் நுழைந்த குகையில் எனக்கு கிடைத்தது என்ன? முதலில் புதையல், எக்கச்சக்கமான புதையல், பெரிய மூட்டை. அதை பிரித்து வைத்து தங்க வைர வைடூரியங்கள் ஆபரணங்களை எல்லாம் தொட்டு தொட்டு பார்த்து பிரமித்து கொண்டிருக்கும் நேரம் ஊர் என்று உருமல். திரும்பி பார்த்தால் புலி. அதன் பாய்ச்சலில் எத்தனை வேகம், எவ்வளவு பெரிய போராட்டம், எத்தனை கீறல்கள், எவ்வளவு ரத்தம் சொட்டியது. கடைசியாக என் நெஞ்சை கிழிக்கப் போன போது முழு வேகத்தில் திமிரி கொண்டு புலியிடமிருந்து கிடைத்த ஒரு சின்ன அவகாசத்தை பயன்படுத்தி கொண்டு பாதி உயிருடன் ஓட்டமாய் குகையை விட்டு வெளியே வந்திருக்கிறேன்.
பார்த்து பிரமித்த புதையலெல்லாம் இனி நினைத்து பார் மட்டுமே, அனுபவிக்க அல்ல. ஆனால் புலியிடமிருந்து தப்பித்து வந்த ஆறுதல் ஒன்றே போதும் என்ற மனநிலைதான் தற்போது. புலியின் ஒவ்வொரு பாய்ச்சலையும் இப்போது நினைத்தாலும் உடலெல்லாம் நடுங்குகிறது. என்னங்க இது, வீட்டுக்குள்ளே வச்சு குடிச்சிட்ருக்கீங்க? ஏண்டி, நாளைக்கு தான் வரேன்னுட்டு போனேன், எதுக்கு இன்றைக்கே வந்த? பண்பாடு இல்லாமல் கேட்குற கேள்வி. என்னடி சமையல் கட்டு வச்சுருக்க? சட்டுன்னு கிடைக்கிற மாதிரி ஊறுகாய் பாட்டில் வச்சுருக்க? ஐயோ, என்னாச்சு உங்களுக்கு? எப்போவாச்சும் நண்பர்களோடு பீர் மட்டும் குடிப்பேன்னு சொன்னீங்க, இப்போ நடு வீட்டில் தனியாக குடிக்கிறீங்கன்னா அந்த அளவுக்கு இந்த சனியை பழகிட்டது எப்போ? கத்தாத, ஊறுகாய் பாட்டில் எடுத்து கொடு. முதல்ல அந்த பாட்டிலை கொடுங்க, குப்பத்தொட்டியில் கடாசிட்டு வர்றேன். நீங்கள் இவ்வளவு கேவலமாக நடந்துக்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அந்த சனியனை கொடுங்க. எப்படி? தொடாதே, எதிரி சனியா? இதுவா சொர்க்கம்டி. இது உனக்கு என்ன தெரியும்? சாப்பிட்டு இருக்கியா? சாப்பிட்டு பார்க்குறியா? கொஞ்சம் ஒரு விஷயத்தில் அனுபவம் இல்லைன்னா அதை பற்றி கிண்டல் அடிக்கக்கூடாது. வா சாப்பிடு, அப்புறம் சொல்லு சொர்க்கமா சனியா நான். ஐயோ, இப்படி என் கண் முன்னாடியே குடிக்கிறீங்களே. நானாடி இதை பார்க்க சொன்னேன்? கண்ணை முடிக்கிய. வீட்டில் குடித்தா பிரச்சனை வராதுன்னு இத்தனை நாள் பார்லேயே குடிச்சிட்டு இருந்தேன். நீ இல்லைன்னதும் வீட்டில் குடித்தேன். இப்படி திடுதிப்புன்னு வந்து நிற்கிற. உண்மை ஒரு நாளைக்கு தெரிஞ்சு தானே ஆகணும். பாரில் குடிச்சிங்களா? எத்தனை நாளா? 2 மாதமா. ஆஃபீஸுக்கு போனீங்களா இல்லையா? ஏண்டி, இப்படி ஒரு சொர்க்கலோகம் இருக்கிறப்ப எவன்டி ஆஃபீஸ்க்கு போவான்? நான் ஆஃபீஸ்க்கு போய் 2 மாதம் ஆச்சு. உங்ககிட்ட ஆஃபீஸ் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி நேராக பாருக்கு போயிடுவேன். மிதப்பேன். போதை இறங்கினதும் மூஞ்ச கழுவிட்டு வந்துடுவேன். ஐயோ, உங்கள் நண்பர் வீடு கட்டிகிட்டு இருக்காரு, அவருக்கு கடன் கொடுக்கணும்னு சொல்லி பேங்க்லேருந்து 10,000 15,000 எடுத்ததெல்லாம் பாரில் கொண்டு போய் கொட்டுறதுக்கு தானா? ரொம்ப புத்திசாலிடி நீ. கப்புன்னு புரிஞ்சுக்கிற. ஊறுகாய் பாட்டில் எடுத்து கொடுத்துட்டு பேசினா பரவாயில்ல. சி, வெட்கமா இல்லை? இப்படியெல்லாம் நடந்துக்கிறீங்களே. உங்கள் மேலே எவ்வளவு மதிப்பு மரியாதையும் வச்சுருந்தேன். ஏண்டி, இப்போ என்ன தண்ணி போட்டுட்டு கையையாவது பிடிச்சி இழுத்தேனா? நான் பாட்டுக்கு கமுக்கமாக வீட்டுக்குள்ளே உட்காந்து யாருக்கும் தெரியாமல் குடிச்சிட்ருக்கேன். இல்லை, உங்கள் முட்டாள்தனமான தப்பை நியாயப்படுத்த முயற்சிக்காதீங்க. என்னை திட்டுறியே கழுத, பிச்சிருவேன். இப்படி பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிறது முட்டாள்தனம் இல்லாமல் வேற என்னவா? ஏய், வாய முடிடி. வந்துட்டா பெருசாக விளக்கம் கொடுக்கறதுக்கு. என்னடி பொறுப்பு இல்லை? நான் சம்பாதிக்கிறேன், குடிக்கிறேன், சந்தோஷமாக இருக்கேன். உங்ககிட்ட பணம் கேட்டனா? உன் நகைகளை கேட்டனா? ஏன் உங்கள் அப்பன் காசுலையும் குடிக்கிறேன்? வாயை மூடிக்கிட்டு இருக்கணும், தெரிஞ்சுதா? முடியாது. கொண்டாங்க அந்த பாட்டில். ஏய், அப்படியே குடித்தா கூட சோடா இல்லாமல் தண்ணி கலக்காமல் உன்னால் முடியாது. வயிறு எரியும். ஏய், விடுங்காத, விடு. விடுடி, கெட்ட கோபம் வரும். விடுடின்னா சொல்லி கொண்டே இருக்க. மீறி பிடிங்கினா அரையாமல் என்ன பண்ணுறது? வலிக்குதா? இனிமேல் கேள்வி கேட்க மாட்டியே. இது வரைக்கும் எங்கள் அப்பா கூட என்னை அடித்ததில்லை. உங்கள் அப்பன் தண்ணி போட்டுக்கிட்டு இருக்கப்போ பாட்டில் பிடிங்கிப்பாரு, அவனும் அடிப்பான். ஏன் இப்படி மிருகத்தனமாக நடந்துக்கிறீங்க? முட்டாள்னு சொன்னேன், இப்போ மிருகம்னு சொல்கிறியா? மரியாதை குறைஞ்சதுன்னா செருப்பு பிஞ்சிரும். என்னடி முறைக்கிற? என்ன இந்த மாதிரி கேள்வி எதுவும் கேட்காம அறைக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டேன்னா உனக்கு தொந்தரவு இல்லை, எனக்கும் தொந்தரவு இல்லை. என்ன பண்ணுற? உள்ள அழுறியா? மெதுவாக அழு, எனக்கு தொந்தரவு தான் இருக்குது. ஊறுகாய் பாட்டில் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டாரேன். அந்த நாட்களை நினைத்தால் இப்போ கூட வியர்க்கிறது. சீரிப்பாய்ந்த அதே புலி பகலில் எத்தனை சாதுவாய் பசுத்தோலை போத்தி கொண்டு, நன்மி டார்லிங், எனக்கு தெரியும் நீ என் மேலே பயங்கர கோபத்தில் இருப்ப. கோபம் தானே? வேறு பொண்ணுங்களாக இருந்தால் உடனே பெட்டியை தூக்கிட்டு புறப்பட்டிருப்பாங்க. நீ பொறுமைசாலி. நான் முட்டாள்தனமாக தான் நடந்துக்கிட்டேன், மிருகத்தனமாக தான் நடந்துக்கிட்டேன். அடித்தது வலிக்குதா? இன்றைக்கி வேலைக்கு போக வேணாம், கன்னத்தில் விரலச்சு தெரியுது, எல்லோரும் உன்னை கேள்வி கேட்பாங்க, விடுப்பு போட்டுடு. ஏய், சாரிடா. அதான் சாரி சொல்லிட்டேன்ல. என் பக்கம் திரும்ப. என் கூட பேச மாட்டியா? இதோ இருக்குது சாப்பாடு. நீங்கள் ஆஃபீஸ்க்கு போனாலும் சரி, பாருக்கு போனாலும் சரி. ஐயோ, சத்தியமாக இன்னையிலேருந்து நான் ஆஃபீஸ்க்கு தான் போகிறேன். நர்மி, அந்த சனி என்னை நேத்தோடு விட்டாச்சு. இனிமேல் ஜென்மத்துக்கு தொடுறதா இல்லை. ஏன் நிறுத்தணும்? உங்கள் விருப்பம். நீங்கள் சம்பாதிக்கிறது உங்கள் பணம், உங்கள் வீடு. எங்கள் அப்பாவா பணம் கொடுக்குறார்? தாராளமாக பாருக்கு போங்க, குடிங்க, வீட்டில் வச்சு குடிங்க. கூட 4 பேரை வேணாலும் கூட்டிக்கிட்டு வந்து குடிங்க. 4 ஊறுகாய் பாட்டில் வாங்கி வச்சிடுறேன். பாத்தியா, இப்படி சிரிச்சிருக்கிறியே? அதான் விட்டாச்சுன்னு சொல்கிறேனே. கொஞ்சம் சிரிச்சாதான் என்ன, புறப்படுறப்போ சந்தோஷமாக இருக்கும். எதுக்கு நான் சிரிக்கணும்? அந்த பாட்டிலை திறந்து ஊற்றிக்குங்க, அதில் தான் சொர்க்கம் இருக்கே. அதை விட சந்தோஷம் என்ன வேண்டி கிடக்கு? ஏதாச்சும் உங்களுக்கு இனிமேல் யோசனை சொன்னால் அடிங்க, உதைங்க, செருப்பால் அடிங்க. உங்களுக்கு அறிவுரை சொல்லி எனக்கு என்ன உரிமை இருக்குது? நான் யார் உங்களை கேட்க? சரி, நீ ரொம்ப சூடாக இருக்க.
இப்போ நான் எப்படி பேசினாலும் வெடிப்பேன். சாயங்காலம் பேசிக்கிறேன். வீட்டுக்கு வர்றப்ப ஏதாச்சும் வாங்கிட்டு வரணுமா? 10 பாட்டில் விஸ்கி, ரம், இன்னும் பேர் தெரியலைங்க எனக்கு. எல்லாம் வாங்கிட்டு வாங்க. பணம் இல்லைன்னா நான் தரேன். உங்கள் பையனுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணுங்கிறத நிறுத்திடுங்க. இதை ஊற்றி கொடுத்து அவனுக்கும் சொர்க்கம் காட்டுங்க. நான் வரேன். அவர் புறப்பட்டு போனதும் 11 மணிக்கு அவருடைய ஆஃபீஸ்க்கு ஃபோன் செய்தபோது, என்ன மேடம் கேட்குறீங்க? உங்கள் கணவர் தான் மருத்துவ விடுப்பில் இருக்காரு. நெஞ்சுவலி காரணமாக ஓய்வு எடுக்க வேண்டியதாக இருக்கிறதா டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு. 2 மாதமாச்சே அவர் ஆஃபீஸ்க்கு வந்து. இன்றைக்கி வேலைக்கு புறப்பட்டு வந்தார். இன்னும் வரலை மேடம். 12 மணிக்கு ஃபோன் செய்த போது, இல்லையே இன்னும் வரலையே. 1 மணிக்கு ஃபோன் செய்த போது அதே பதில். 3 மணிக்கு ஃபோன் செய்த போது, சாரி மேடம் வரலை, 5 மணிக்கு ஆஃபீஸ் முடியுது, இனிமேல் வரப்போகிறாரு, மறுபடியும் நீங்கள் ஃபோன் பண்ண வேண்டாம், ஒரு வேளை அவர் வந்தால் உங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்கிறேன். மாலை 7 மணிக்கு வீட்டுக்கு வந்தார். இனிப்பு பொம்மை எல்லாம் வாங்கி கொண்டு ரொம்ப நெருக்கமாக சென்று அருகில் நின்றபோது நகர்ந்து நின்றார். ஆனாலும் வாடை அடித்தது. எங்கே போயிட்டு வரீங்க? ஆஃபீஸ்க்கு தான். இன்றைக்கி பூரா ஆஃபீஸ்க்கு 4 தடவை ஃபோன் பண்ணி விசாரித்தேன். சீனியர் விஜயராகவன்கிட்ட பேசியிருக்கேனா. நான் இன்றைக்கி தேனாம்பேட்டையில் கட்டுமான வேலை நடக்கிற இடத்துக்கு போயிருந்தேன். தேனாம்பேட்டையில் இருக்கிறது வேலை நடக்கிற இடமா இல்லை நீங்கள் வழக்கமாக போகிற பாரா? நர்மி, ஐயோ நான் தான் நிறுத்திட்டேனே. சொர்க்கம் தெரியாதாங்க குடிக்க பார்க்குறான். வாடை தெரியறதுக்கு பக்கத்தில் வந்து நின்னாலே போதும். சின்ன வார்த்தை சொன்னீங்க, சத்தியமாக தொடமாட்டேன்னு சொன்னீங்க. சத்தியங்கிற வார்த்தையிலேயே நீங்கள் கொச்சப்படுத்திட்டீங்க. உங்களை எவ்வளவு உயர்வாக வச்சுருந்தேன், ஏன் இப்படி மோசமாயிட்டீங்க? சச்சா, வெக்கமாக இல்லை உங்களுக்கு? உங்கள் புள்ள மேலே சத்தியம் பண்ணி சொல்லுங்கள். இப்போ நீங்கள் பார்லேருந்து தானே வரீங்க, சொல்லுங்கள். அது உண்மையை சொல்ல போகிறீங்களா இல்லையா? ஆஃபீஸ்க்கு போகிற தீர்மானத்தில் தான் புறப்பட்டேன். திடீர்னு என்னால் முடியாமல் இன்னையோட விட்டுடுறேன். நாளைக்கு கண்டிப்பாக ஆஃபீஸ் தான் போகிறேன். என்னை அப்படி பார்க்காதே. அதான் விட்டுடுறேன்னு சொல்கிறேன்ல. நான் ஒரு பைத்தியக்காரி. மறுபடியும் உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறேன் பாருங்கள். எதுக்கு உங்கள் வார்த்தையை நம்பணும்? எதுக்கு ஏமாறணும்? இல்லை, இனிமேல் நான் நம்பலை, விட்டுடுவீங்கன்னு எதிர்பார்க்கவும் இல்லை. நர்மி டார்லிங், கொஞ்சம் கோவப்படாமல் நான் சொல்கிறத என்னை இனிமேல் அப்படி டார்லிங்னு கூப்பிடாதீங்க. நான் இந்த வீட்டில் ஒரு வேலைக்காரி மாதிரி தான் நடந்துக்குவேன். வீட்டுக்காரங்க எப்படி நடந்தாலும் எந்த கேள்வியும் கேட்காம தன் வேலையை மட்டும் செய்கிற வேலைக்காரி மாதிரி நடந்துக்கிறேன். பொண்டாட்டிங்கிற உரிமையில் நீங்கள் என்னை கூப்பிடவும் தேவையில்லை, பேசவும் தேவையில்லை. எதை சொன்னாலும் உத்தரவாக சொல்லுங்கள், செய்கிறேன். இப்போது என்ன வேணும் உங்களுக்கு? என்ன விஸ்கி வேணும்னு சொல்லுங்கள், கடைக்கு போய் வாங்கிட்டு வரேன். இதை பாருடி, சும்மா வார்த்தையால் எரிச்சிக்கிட்டு இருக்காத. ஒரு நாளில் விட்டுட முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் விட முடியும். விடுறேன், அவ்வளவு தான் சொல்ல முடியும். நம்புனா நம்பு, நம்பாட்டி போ. எனக்கும் ஒரு மரியாதை இருக்குது. உன் காலில் விழுந்து கெஞ்ச சொல்கிறியா? நான் அப்படி தாண்டி இருப்பேன், மெதுவாக தான் விடுவேன். இப்போ என்ன செய்யணுங்கிற? பொண்டாட்டியாக இருக்க மாட்டேன், வேலைக்காரியாக இருப்பேன்னு வசனம் பேசுகிற வேலையெல்லாம் வேணாம். கொஞ்ச நாள் சகிச்சுக்கிட்டு விட்டுடுறேன். சகிச்சிக்க முடியலையா? உங்கள் அப்பா வீட்டுக்கு போயிடு. நினச்சேன் அங்கே சுற்றி இங்கே தான் வருவீங்கன்னு நினச்சேன். என்னை அனுப்பிவிட்டு வீட்டுக்குள்ளேயே ஜாலியாக தண்ணி அடிக்கலாம். இல்லை, நான் போக மாட்டேன். என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்ததோட அவரோட பொறுப்பு தீர்ந்துருச்சு. என் பிரச்சனைகளை நான் தான் சந்திச்சுக்கணும். நீங்கள் எப்படி வேணாலும் நடந்துக்குங்க, அடிங்க, உதைங்க, நான் இங்கே தான் இருப்பேன். நான் வாழ்ந்தாலும் செத்தாலும் அது இந்த வீட்டில் தான் நடந்தாகணும். அப்போ தினமும் கேள்வி கேட்டு சண்டை போடாமல் இரு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் திருந்துவேன். தினம் உனக்கு அடிமை மாதிரி விளக்க சொல்லி வழிஞ்சிட்ருக்க முடியாது. நான் தான் கேள்வியே கேட்க மாட்டேன்னு சொன்னேனே. அத்தோடு வச்சுக்கோ. உரிமிட்டு புலி நகர்ந்தது. சாய்ந்த வெயில் ஜன்னல் வழியாக என் முகத்தை தொட்டது. நான் நாற்காலியை நகர்த்தி போட்டுக்கொள்ளவில்லை. புலியிடம் வாங்கிய அறைகளும் கீறல்களும் இன்னும் வலித்தது. அம்மா, என்னடா? அப்பா என்னமோ குடிக்கிறாரே, அது என்னம்மா? அவரையே கேளு. இருமல் மருந்துன்னு சொல்கிறாருமா. எனக்கு 2 நாளாக இருமல், கொஞ்சம் கொடுங்கன்னு கேளு. ஏண்டி, திமிரா இருக்கா உனக்கு? கேள்வி கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு குழந்தை மூலமாக குத்தி காட்டுறியா? கேள்வி கேட்குறது நான் இல்லை, உங்கள் பிள்ளை. அவன் சமாதானமாகிற மாதிரி பதில் சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள். நீ தாண்டி அவனை தூண்டி விட்டுற. ஆமாம், தூண்டி விட்டுறேன். இப்போ என்னடி எதிர்த்து பேசுகிற? சம்பாதிக்கிற திமிரா? ஐயோ அப்பா, அடிக்காதீங்கப்பா, அம்மாவை அடிக்காதீங்கப்பா, பாவம்ப்பா. ஏய் போடா அந்தாண்ட. ரத்தம் சொட்டும் கீறல். ஏய் என்ன, கார்த்திக் தூங்கிட்டானா? தெரியலை. தூங்கிட்டான் நர்மி. வா, கட்டிலில் வந்து படுத்துக்கோ. மாட்டேன். உன் கோபத்தை எல்லாம் பகலில் வச்சுக்கலாம், வா. விருப்பம் இல்லைனா விடுங்க. விருப்பம் இல்லையா? ஏன்? பிடிக்கலை. இந்த நாத்தமும் பிடிக்கலை, உங்களையும் பிடிக்கலை. எல்லாத்துலேயும் அடம் பிடிக்காத, வா. ஏதாச்சும் சொல்லிடுவேன், பேசாமல் தூங்குங்க. என்னடி இப்போ
ஊரில் உலகத்தில் யாரும் செய்யாத தப்பாக செஞ்சுட்டேன், அதான் குறைச்சிக்கிட்டு வந்துட்டேன்ல. தெரியுமே, பாரில் மட்டும் குடிச்சிட்டு இருந்தீங்க, இப்போ பகலில் பாரில் குடிச்சிட்டு வந்து ராத்திரியில் வீட்லேயும் குடிக்கிறீங்க. இதான் குறைக்கிற லட்சணம். பாருக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் போகிறேன் நர்மி, உடனே நிறுத்திட்டா நரம்பு தளர்ச்சி வந்துடுமா. சரி, இப்போ அந்த பேச்சு வேணாம், வாயேன். மாட்டேன்னா விடுங்க, மனுஷத்தனமாக கூப்பிடுறேன், வா. என்ன மனுஷங்க, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்னடி ரொம்ப தான் அலட்டிக்கிற? காசு கொடுத்தா 100 பேர் கிடைக்க மாட்டாங்களா? இந்த விஷயத்தில் எவ்வளவு கராராக இருக்குன்னு தெரியுமா? ஏன் பொங்கலேன், யார் வேணான்னா? நான் தான் கேள்வி கேட்குறத நிறுத்தியாச்சே. இங்கே கூட்டிகிட்டு வாங்க, நானும் பையனும் வெளியில் படுத்துக்கிறோம், லாட்ஜ் செலவு மிச்சம், அந்த கிளாஸில் பிராந்தி வாங்கிக்கலாம். நடுத்தரில் வியாக்கியானமாக பேசுகிற, விட்டேன்னா பல் அத்தனையும் கொட்டிடும். நிஜமாகவே ஒரு பல் விழுந்தது புலியின் அறையில். இப்படி எத்தனை கீறல்கள்! பொறுமையின் கடைசி எலும்புக்கு தள்ளப்பட்ட அந்த சம்பவம் சிலிர்க்கிறது இப்போதும். என்ன சொல்கிறீங்க டாக்டர்? உன் கர்ப்பம் உறுதியாயிடுச்சுன்னு சொல்கிறேன். ஏம்மா இதுக்கு சந்தோஷப்படாமல் சங்கடப்படுற? ஏற்கனவே ஒரு பையன் தானே, இந்த பொண்ணு பிறந்துட்டா போகுது, 2 பேரும் சம்பாதிக்கிறீங்க, இன்னொரு குழந்தை பெற்றுக்கிறதுல என்ன பிரச்சனை? ஏன் முகம் மாறிடுச்சு நர்மதா? டாக்டர், நான் இந்த குழந்தைய பெற்றுக்க விரும்பலை. ஏம்மா? விளக்கம் கேட்காதீங்க டாக்டர், எனக்கு பிடிக்கல. உன் கணவர் கலைச்சிட சொன்னாரா? நான் உண்டாகி இருக்கிறதே அவருக்கு இன்னும் தெரியாது. சரி, உன் தனிப்பட்ட விஷயம். கலைக்கிறதுன்னு முடிவு செஞ்சுட்டா கலைச்சிடலாம். கலைக்கிறதுனா ஒரு வாரத்துக்குள்ளே கலைக்கணும். அதுக்கு உன் கணவரும் சம்மதிப்பார் இல்லையா? ஏன்னா அவரும் வந்து கையெழுத்து போட்டு கொடுக்கணும். அது உனக்கு தெரிஞ்சிருக்கும். 2 நாளில் அவரோட வரேன் டாக்டர். வீட்டுக்கு வந்தபோது, நாளைக்கு புறப்பட்டு ஹைதராபாத் போகிறேன், ஆஃபீஸ் வேலையா. வர்றதுக்கு 1 வாரம் ஆகும். 1 வாரத்துக்கு தேவையான துணியெல்லாம் எடுத்து வை. 2 நாள் கழிச்சு போங்க. ஏன்? வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தேன், 1 வாரத்துக்குள்ளே கலைச்சிடுறது தான் நல்லதுன்னு சொன்னாங்க. நாளைக்கு காலையில் போகலாம்னு நினைக்கிறேன். கலைச்சிடுறதா? என்ன சொல்கிற? கடவுளே, நீ கர்ப்பம் உண்டாயிருக்கியா? நர்மி, என்ன பேச்சு இது? சந்தோஷமாக சொல்ல வேண்டியது ஏன் இப்படி அவசரமாக சொல்கிற? இந்த குழந்தை பெற்றுக்க எனக்கு விருப்பம் இல்லைங்க. ஏன்? என் மனசு சந்தோஷமாக இருக்கிறப்ப இது உருவாகலை. முட்டாள்தனமாக பேசாத. இந்த குழந்தைய பெற்றுக்கிற நீ. எனக்கு பிடிக்கலைன்னா பிடிக்கல. எங்கடி எல்லா பாட்டிலும் காலியாக இருக்குது? இரு, இதோ வந்து பேசிக்கிறேன். உனக்கு எதையும் நல்லத்தனமாக சொல்லி புரிய வைக்க முடியாது. 1 மணி நேரம் கழித்து புலி திரும்பி வந்தது, முழு போதையோடு. எங்கடி இருக்க? ஏய் நர்மதா, திமிரு பிடிச்சவளே, வாடி இப்படி. டே கார்த்திக், வாடா இங்கே. ஏய் வாடி. அவன் தலையில் கை வச்சு சத்தியம் பண்ணு. எதுக்கு? உண்டாகி இருக்கிறத கலைக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணுடி. மாட்டேன், நான் கலைக்க தான் போகிறேன். ஏய் இதை பாருடி, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. கையை விடுங்க முதல்ல. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், ராங்கித்தனமாகவே பேசிகிட்டு இருக்கியா? பொறிக்கும் அவளே. ஐயோ, திக்கென்று வாங்கிய சரியான உதையில் என் அடிவயிறு கலங்கி எனக்குள் மின்னல்கள் தெரிக்க வலி வலி வலி. அப்படியே அலறியபடி மயங்கிச் சரிய என் காலோரத்தில் வழிந்து இறங்கியது ரத்தம். மீண்டும் நான் கண் விழித்து பார்த்தபோது தொங்கிக் கொண்டிருந்த பாட்டிலில் ரத்தம். படுக்கையில் நான், இந்த பக்கம் நாற்காலியில் கவலை முகத்துடன் அப்பா, அவர் மடியில் கார்த்திக், அந்த பக்கம் என் புஜத்தில் ஊசி குத்தி கொண்டு டாக்டர். டாக்டர், ஒன்றும் பயப்பட வேணாமா? ஒன்றும் இல்லை, உனக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு. கருப்பையில் சின்னதாக ஒரு ஆப்ரேஷன் செய்ய வேண்டியதாக போச்சு. 15 நாளைக்கு நீ ஆஸ்பத்திரியில் இருக்க வேண்டி வருமா? நான் வந்து அப்புறம் பார்க்குறேன். அப்பா, என்னம்மா இதெல்லாம்? எத்தனை நாளாக நடக்குது இந்த கூத்து? கண்ணு மணி தெரியாமல் உன்னை உதைச்சிட்டு அந்த பாவி கிளம்பி போயிட்டானாம். பக்கத்து வீட்டுக்காரங்க தான் உன்னை உடனே கொண்டு வந்து இங்கே சேர்த்துட்டு எனக்கு தகவல் சொன்னாங்க. அம்மா, கார்த்திக், நீ தாத்தாவோட சமத்தா இருக்கியா? சித்தி உன்னை கவனிச்சுப்பா. அம்மா 2 வாரத்தில் வந்துடுவேன். சரிம்மா. எப்படிம்மா நர்மதா, மாப்பிள்ளை இப்படி ஒரு மோசமான குடிக்காரனாக மாறினார்? பக்கத்து வீட்டுக்காரங்க கொஞ்ச நாளாக நீ அனுபவிச்சுட்டு வந்த கொடுமையெல்லாம் கதையாக சொன்னாங்க. எனக்கு நெஞ்சே வெடிச்சிடும் போல் இருந்துச்சுமா. ஊர்லேயே கல் மாதிரி நான் இருந்தும் எனக்கு எதுவுமே சொல்லாமல் மறைச்சிட்டியம்மா. உன்னை பார்க்க வந்தப்பெல்லாம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரியே நடித்து என்னை ஏமாத்திட்டியம்மா. சொல்லுமா, ஏம்மா? எப்படி இந்த உதவியை எதிர்பார்க்கவே இல்லை. என் கஷ்டத்தை நானே சமாளிக்கணும்னு நினச்சேன்ப்பா. உங்களையும் கஷ்டப்படுத்த வேணாம்னு பார்த்தேன். இப்போ உங்கள் உதவி வேணும்ப்பா, கண்டிப்பாக வேணும்ப்பா. செய்வீங்களா? என்னம்மா இப்படி கேட்குற? என்ன செய்யணும்னு சொல்லுமா. என்னோட படித்தவன் நிர்மலா, அவளோட முகவரி தரேன். அவளை இங்கே கூட்டிகிட்டு வர்றீங்களாப்பா? செய்கிறேம்மா. யாருமா அது? எதுக்கு அவளை இந்த சந்தர்ப்பத்தில் பார்க்க ஆசைப்படுற? அவள் ஒரு வக்கீல்ப்பா. விவாகரத்து வாங்கி தரதில் கை தேர்ந்தவள். எனக்கு அந்த மிருகத்துக்கிட்டேருந்து விடுதலை வேணும்ப்பா. இதான்ப்பா எல்லை. இதுக்கு மேலே தாங்குகிற சக்தி என் உடம்புலேயும் இல்லை, மனசுலேயும் இல்லை. அம்மா, என்னடா ராஜா? அதோ அங்கே பாரு, உன்னை பார்க்குறதுக்கு அப்பா வந்துட்டுருக்கார். அப்பா? அவர் என்னை பார்க்குறத நான் விரும்பலை. அவர் முகத்தில் இருக்கிறத வெறுக்கிறேன்.
போங்க போய் சொல்லுங்க. மீறி வந்து பார்த்தா இந்த டியூப்ஸை எல்லாம் பிச்சு போட்டுட்டு இங்கேயே இப்போவே தற்கொலை செஞ்சுக்குவேன்னு சொல்லுங்க. போங்க, அப்படியே சொல்லுங்க. விவாகரத்து கேட்டு நோட்டீஸ் வரும்னு சொல்லி அனுப்புங்க. இதையெல்லாம் என் வாயால் சொல்ல வச்சிடாதீங்க. போங்கப்பா. சொல்கிறேன். வெயில் என் முகத்திலிருந்து விலகி மாடிக்கு இறங்கிவிட்டது. சரிந்து அமர்ந்த என் பார்வையில் பட்ட சுழலும் மின்விசிறியில் எதிர்ப்புறமாக ஒரு மாய சுழற்சியும் தெரிந்தது. நிர்மலா எத்தனை திறமையாக வாதாடினாள். யுவர் ஆனர், இந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கும் மிஸ்டர் தேவராஜ் இப்போது கூட குடித்துவிட்டுத்தான் வந்திருக்கிறார் என்பது அவர் அருகில் சென்று நின்றாலே தெரிகிறது. அவர் ஒரு தொடர் குடிகாரர் என்று வேறு ஆதாரங்கள் கொண்டு நான் நிரூபிக்க அவசியமில்லை. எனது கட்சிக்காரர் நர்மதா இதுவரை பட்ட கொடுமைகளுக்கும் அடிவுதைகளுக்கும் பக்கத்து வீட்டுக்காரர்களின் சாட்சியங்களை பதிவு செய்துள்ளேன். தேவராஜ் குடிபோதையில் உதைத்ததில் எனது கட்சிக்காரரின் கர்ப்பம் கலைந்து கருப்பையில் ஏற்பட்ட கிழிசலுக்கு ஆபரேஷன் செய்யப்பட்டு 15 நாள் ஆஸ்பத்திரியில் தங்க நேரிட்டதற்கான மருத்துவ சான்றிதழ்களையும் சமர்ப்பிக்கிறேன். இந்த சூழ்நிலையில் தேவராஜுடன் தொடர்ந்து அவர் வாழ்க்கை நடத்துவது என்பது கற்பனை கூட செய்ய முடியாத ஒன்றாகும். எனது கட்சிக்காரரின் உயிருக்கு அவர் கணவரால் எந்த நேரமும் ஆபத்து நேரிடலாம். ஆகவே எனது கட்சிக்காரருக்கு தேவராஜிடமிருந்து விவாகரத்தளிக்க வேண்டுகிறேன். திடீரென்று நினைப்பு வந்தவளாக சுவர்கடிகாரத்தை பார்த்து பதறி எழுந்தேன். பள்ளி வீட்டிற்கும் காத்திருக்க அழைத்து வர வேண்டும். வீட்டை பூட்டி கொண்டு புறப்பட்டேன். பகுதி 6. சனிக்கிழமை. கார்த்திகிற்கு தலை சீவி பவுடர் பூசிவிட்டேன். ஒரு சின்ன பையில் அவன் மறுநாள் போட்டுக்கொள்ள வேண்டிய உடையுடன் பிரெட், பிஸ்கட்டுகள் எல்லாம் எடுத்து வைத்தேன். கார்த்திக், ஐஸ்கிரீம் ஏதாச்சும் அப்பா வாங்கி கொடுத்தா நீ சாப்பிடக்கூடாது, உனக்கு சேராது, தலதோஷம் பிடிச்சிக்கும். அவருக்கு அதெல்லாம் தெரியாது, நீ தான் வேணாம்னு சொல்லணும், புரிஞ்சுதா? சரிம்மா என்றான். நீ என்னை விட்டுட்டு வந்துடுவியா? ஆமாம். திரும்பி கூப்பிட எப்போ வருவ? நாளைக்கு சாயங்காலம் வந்துடுவேன். ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஞாபகமாக பாத்ரூம் போயிட்டு அப்புறம் படுத்துக்கணும். இல்லைனா படுக்கையில் சிறுநீர் போயிடுவேன், அது அசிங்கம். சரியா? சரிம்மா, நீயும் என்னோட இரு. இல்லைப்பா, நீ மட்டும் தான் இருக்கணும். நீ ஏன் அங்கே இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அப்பா உன்னை அடிப்பார் அதானே? அதான். அம்மா பாவம், அடிக்காதீங்கப்பான்னு நான் சொல்லட்டுமா? அதெல்லாம் நீ எதுவும் சொல்ல வேணாம், புறப்படு. வீட்டை பூட்டி கொண்டு வெளியே வந்தபோது பக்கத்து வீட்டு வாசலில் பூக்காரியிடம் பூ வாங்கி கொண்டிருந்த கங்கா, உங்களுக்கு பூ வேணுமா என்று குரல் கொடுத்தாள். அருகில் சென்று ஒற்றை ரோஜா மட்டும் வாங்கினேன். கொண்டாங்க என்று வாங்கி கங்காவே எனக்கு அதை கூந்தலில் வைத்து விட்டபடி, கார்த்திக் எங்கடா, அம்மாவோட கடை வீதிக்கு புறப்பட்டியா என்றாள். இல்லை ஆண்டி, அப்பா வீட்டுக்கு போகிறேன், நாளைக்கு தான் வருவேன் என்றான் அவன் உற்சாகமாக. அப்பா வீட்டுக்கா? என்னங்க நர்மதா, காஞ்சிபுரம் போகிறீங்களா என்ன என்றால் என்னிடம். இல்லை, நான் வந்து சொல்கிறேன் கங்கா என்று கார்த்திக்குடன் எனது இருசக்கர வாகனத்தில் புறப்பட்டேன். கங்கா புரியாமல் பார்ப்பதை என்னால் உணர முடிந்தது. வந்து சொல்லிவிட வேண்டும். நிஜத்தை சொல்லலாம். நன்றாக பழகத் தொடங்கிவிட்டால் இனி பொய் அவசியமில்லை. ஒவ்வொரு முறையும் பொய்யை தொடர்வது சங்கடமான விஷயம். ஏதோ தப்பு செய்வது போல குற்ற உணர்ச்சி குறுகுறுக்கிறது. வேலைக்கு சேர்ந்து 4 நாள் கழித்து நேற்று தான் வேலைக்காரி சுப்பம்மா கேட்டாள். என்னம்மா, ஐயா காஞ்சிபுரத்தில் வேலை பார்க்குறாருன்னு சொன்னீங்க. நேற்று கார்த்திகை பள்ளிக்கூடத்துலேருந்து கூட்டிகிட்டு வந்தப்போ அப்பா இங்கே தான் இருக்காரு, எங்கள் வீட்டுக்கு வரமாட்டாருன்னு சொல்கிறானே. அம்மாடி, இது உன் சொந்த விஷயம். ஆனால் வயசில் மூத்தவன்கிறதால சொல்கிறேன். ஆம்பளைங்களை கொஞ்சம் அனுசரித்து போகிறது தாம்மா நல்லது. என்னாச்சும்மா உங்களுக்குள்ள? சொல்கிறதுனா சொல்லு, இல்லைனா விட்டுடு, இன்னும் கேட்க மாட்டேன். எனக்கு சுப்பம்மாவிடம் மறைக்க தோன்றவிட. முதல் அறிமுகத்திலேயே தன் கணவன் இன்னொருத்தியுடன் ஓடிப்போனதை தயங்காமல் சொன்னவள். அவள் பாசாங்க அவளுக்கு அவசியப்படவில்லை. உண்மையாய் பேசினாள். சந்தர்ப்பம் வந்து கேட்கும்போது நானும் உண்மையை பேச விரும்பினேன். வேலைக்காரிதானே, இவளிடம் என்ன சொல்வது என்கிற அலட்சிய எண்ணம் தோன்றவில்லை. உன் வேலையை பாரு, சம்பளம் வாங்கிக்கோ, அத்தோட நிறுத்திக்க சுப்பம்மா என்று அதட்டலாக சொன்னால் அதற்கு மேல் அவள் எதுவும் கேட்கப் போவதில்லை. ஆனால் அப்படி அவள் வாயடைக்க பிடிக்கவில்லை. சொன்னேன். 1 மணி நேரம் முழுக்க சொன்னேன். வெற்றிலை போட்டபடி கண்கலங்க உட்கார்ந்து கேட்டாள். எம்மாடி, ஒரு மனுஷி எவ்வளவுதான் தாங்குவா? நீ செஞ்சது சரிதான், விடு. உனக்கு வாச்சது அவ்வளவுதான். கட்டிக்கிட்டவனை கண்கலங்காமல் வச்சுக்கிறது தாமா நல்ல புருஷன். பூவும் சேலையும் வாங்கி தர்றதெல்லாம் அப்புறம். அவன் மனசு நிறைஞ்சா அதை விட பெரிய சந்தோஷம் எதுவும் இல்லைம்மா. நீ அதையே நினச்சிட்டு இருக்காத. சிங்க மாதிரி பையன் இருக்கான், வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கிற, எதுக்கும் கவலைப்படாத என்று குரல் கரகரக்க ஆறுதல் சொன்னாள் அவள். அந்த மாதிரி கங்கா கேட்டாலும் சரி, வைஷ்ணவி கேட்டாலும் சரி, தபால்காரன் கேட்டாலும் சரி, விவாகரத்தாயிடுச்சு என்று நிஜத்தை சொல்லிவிடப் போகிறேன். ஒரு பொய்யை சமாளிக்க அடுத்தடுத்து பொய் சொல்வதை விட இதுதான் சிறந்தது. ராஜா அண்ணாமலைபுரத்தில் நான் வாழ்ந்த அந்த தனி வீட்டின் வாசலில் வண்டியை நிறுத்திய போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பக்கத்து வீட்டு பெண் வாசலில் நின்று கடலை வண்டிக்காரனிடம் கடலை பொட்டலங்கள் வாங்கி கொண்டிருந்தாள். என்னை பார்த்து புன்னகைத்தாள். பதிலுக்கு வெற்று புன்னகை சிந்தினேன். அவருடைய பைக் நின்றிருந்தது. கார்த்திகின் கையை பிடித்துக்கொண்டு வாசலுக்கு வந்து அழைப்பு மணியை அழுத்தினேன். காத்திருந்தேன். உள்ளிருந்து இருமல் கேட்டது. அவரின் இருமல். கதவை திறந்த ராசு, அம்மா நல்லா இருக்கீங்களா என்றான் முகம் பூரித்து. என்றேன். ஐயா இருக்காரா?
மாடியில் இருக்கார், போங்கம்மா. பையனை இன்னைக்கு விட்டுட்டு நாளைக்கு கூப்பிட்டுக்கணும்னு கோர்ட்டு தீர்ப்பு, அதுக்காக கூட்டிகிட்டு வந்தேன். இன்றைக்கி கூட்டிகிட்டு போய் அவர்கிட்ட விட்டுடு, நாளைக்கு சரியாக இந்த நேரம் வருவேன். பனிக்காலம், வெளியில் எங்கேயும் கூட்டிகிட்டு போக வேணாம்னு சொல்லிவிடு. அப்படி கூட்டிகிட்டு போகிறதுன்னா ஸ்வெட்டருக்குள்ளா எல்லாம் இந்த பையில் வச்சுருக்கேன், அதெல்லாம் போட்டு கூட்டிகிட்டு போக சொல்லு, புரிஞ்சுதா? சரிம்மா என்று அவன் கண் கலங்கினான். நீங்கள் இல்லாமல் வீடாக இல்லைம்மா. முதலாளி இன்னும் ரொம்ப மோசமாக போயிட்டாருமா. ஆஃபீஸுக்கு சுத்தமாக போகிறதே இல்லைம்மா. எப்போ பார்த்தாலும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாருமா. ஒரே இருமல், உடம்புக்கு சரியில்லை. அப்படியே அந்த சனியனை விட மாட்டேங்கிறாருமா. நான் எத்தனையோ தடவை கெஞ்சி பார்த்துட்டேன், பயமாக இருக்குமா. நான் சொல்லியே கேட்காதவர் நீ சொல்லியா கேட்க போகிறாரு? ராசு, அவர்கிட்ட சொல்லிவிடு, பையன் தாகத்துக்கு தண்ணி கேட்டால் கார்பரேஷன் தண்ணி கொடுக்க சொல்லு. மறந்தாப்பில் பீர் கொடுத்துட போகிறாரு. உருப்படியாக வர வேண்டிய பிள்ளையாவன். ராசு, யாருடாது, யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க என்று மேலே இருந்து குரல் வந்தது. அந்த வாக்கியத்தை பேசி முடிப்பதற்குள் 4 தடவை நீல இருமல். அம்மாவும் கார்த்திக்கும் வந்திருக்காங்க ஐயா என்றான் ராசு. ராசு, நான் சொன்னதையெல்லாம் சொல்லிவிடு, நான் வர்றேன் என்று கார்த்திக்கு டாட்டா காட்டிவிட்டு நான் அவசரமாக புறப்பட்டேன். பகுதி 7. ஈரக்கையை சேலையில் துடைத்தபடி வந்தாள் கங்கா. என்னங்க நர்மதா, கொஞ்சம் உட்காருங்க கங்கா, வேலையெல்லாம் முடிஞ்சுதே, கொஞ்சம் பேசிட்டு இருக்கலாம்னு தான் கூப்பிட்டு விட்டேன். வைஷ்ணவியையும் வர சொல்லியிருந்தேனே என்றேன். ஒரு வாழைப்பழத்தை சீப்பிலேருந்து பீத்து அவளிடம் நீட்டியபடி. வருவா, நாங்கள் சாப்பிட்டாச்சு, அப்பா தான் இன்னும் சாப்பிடல, அம்மா பரிமாறிக்குவாங்க. என்ன ஆச்சு? இந்த சோஃபா செட் நல்லா இருக்குது, 4000 சொச்சம் ஆகுது. டெல்லியிலேருந்து தபால் வந்துச்சா கங்கா? நேற்று கூட போட்டிருந்தாரு. ஒரு நைட்டியை கூரியரில் அனுப்பி வச்சுருந்தாரு. அங்கே குளிர் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்காம். 7 மணிக்கு மேலே வெளியில் எங்கேயும் போகிறது இல்லையாம். இங்கே கூட இப்போ ஊட்டி மாதிரி தான் இருக்குது. எங்கள் வீட்டில் ஃபேன் போட்டு 1 மாதம் ஆச்சு. ஒட்டடை கட்டிடுச்சு. அதில் அந்த ஒட்டடையை நான் அடிக்கிறதா இவ அடிக்கிறதான்னு தான் காலையில் தகராறு என்றபடி வந்தாள் வைஷ்ணவி. என்ன பழம்? பூவம்பழம்னா வேணாக்கா, ரஸ்தாலினா கொடுங்க. ரஸ்தாலி தான், சாப்பிடு என்று கொடுத்தேன். வைஷ்ணவி, இந்த சோஃபா செட் நல்லா இருக்குல்ல, அப்பா வீட்டில் சொல்லி இதே மாதிரி ஒன்று வாங்கி போட சொல்லு என்றாள் கங்கா. யார்? நம்ம அப்பா தானே. அதை விட முக்கியமாக வாங்க வேண்டியது 100 இருக்குது என்பார். என் கல்யாணத்துக்கு பணம் சேர்க்குறாராம். நான் பெரிய இவளாட்டம் வரதட்சணை வாங்காதவனுக்கு தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு காலேஜில் ஒரு நிகழ்ச்சியில் சபதம் எடுத்துக்கிட்டேன். எவன் கிடைப்பான்? வேறு கிரகத்துலேருந்து வந்தால் தான் உண்டு என்று சிரித்த வைஷ்ணவி. ஆமாம், எங்கே குட்டி மாஸ்டர் கார்த்திக்? தூங்கிட்டானா? வாளு, இவ்வளவு சீக்கிரம் தூங்க மாட்டானே என்றாள். அவனோட அப்பா வீட்டுக்கு போயிருக்கான், நாளைக்கு தான் கூட்டிகிட்டு வருவேன். உங்கள் அப்பா வீட்டுக்குன்னு சொல்லுங்கக்கா. இல்லை வைஷ்ணவி, நான் சரியாக தான் சொன்னேன். உயிரை விட்டு பழகிறீங்க, உங்ககிட்ட இனிமேலும் பொய் பேச விருப்பம் இல்லை. மனசு விட்டு சில விஷயங்களை சொல்லணும்னு தான் கூப்பிட்டேன். என்னை அறிமுகப்படுத்திக்கிட்டப்போ சில பொய்களை சொல்லிட்டேன், அதுக்காக மன்னிச்சிருங்க. நான் அவர்கிட்டேருந்து முறையாக கோர்ட்டில் விவாகரத்து வாங்கிட்டேன் என்றேன். என்னது? 2 பேரும் ஒரே குரலில் அதிர்ந்தார்கள். ஜாதகமெல்லாம் பார்த்து பண்ணி வச்ச கல்யாணம் தான். நல்லா தான் இருந்தார், என்ஜினியர், நல்ல வேலை, நல்ல சம்பளம், ரொம்ப அன்பாக இருந்தார். அப்பா வீட்டில் ஊரில் 4 நாள் தங்கிவிட்டு வர போனால் கூட அதுக்குள்ளே 2 தபால் போட்டுருவார். என் உயிர் வரை இனித்தவளேன்னு ஒவ்வொரு கடிதத்திலையும் எழுதுவார். எனக்கு இப்படி ஒரு கணவன் கிடைச்சிருக்காருன்னு நான் பெருமிதப்பட்டதெல்லாம் உண்டு. திடீர்னு எல்லாம் மாறிடுச்சு. ரங்கநாட்டினத்தில் மேல் தட்டுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்குற மாதிரி என் சந்தோஷம் எல்லாம் படிப்படியாக போயிடுச்சு. நான் ஒவ்வொரு சம்பவமாக சொல்ல அவர்கள் ஆணி அடித்தது போல் அசையாமல் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இவ்வளவு விபரத்தையும் எடுத்ததும் யார்கிட்டையும் சொல்ல முடியாது. மொட்டையாக நான் விவாகரத்து வாங்கிட்டு வந்தவள்னு சொன்னால் நீங்கள் எல்லாம் என்னை ஒதுக்கி வச்சு பழகாமல் விட்டுடுவீங்களோன்னு பயந்து தான் போய் சொன்னேன். கங்கா திடீரென்று விம்மினாள். விம்மல் அழுகையானது. கங்கா, என்ன இது? விடுங்க, என்னை தைரியப்படுத்துறதை விட்டுட்டு எதுக்கு இப்படி அழறீங்க? வேணாம் ப்ளீஸ். கங்கா எழுந்து கொண்டு அவசரமாக கண்களை துடைத்தபடி தன் வீட்டிற்கு சென்று விட்டாள். உங்கள் அக்கா எத்தனை உணர்ச்சி வசமாக இருப்பாங்கன்னு தெரிஞ்சிருந்தா இவ்வளவு விவரமாக சொல்லியிருக்க மாட்டேன் வைஷ்ணவி என்றேன். அக்கா அழுதது உங்கள் பிரச்சனையை நினச்சி இல்லைக்கா, தன்னோட பிரச்சனையை நினச்சி என்று சொன்ன வைஷ்ணவியை புரியாமல் பார்த்தேன். என்னம்மா சொல்கிற? அவளும் அவள் புருஷனோடு வாழலக்கா. அவள் உங்ககிட்ட சொன்னது பொய் தான். டெல்லிக்கு பயிற்சிக்கு போயிருக்கிறதால இங்கே விட்டுட்டு போயிருக்காருன்னு அவள் சொன்னது எல்லாம் பொய். அவர் கோயம்புத்தூரில் தான் இருக்கார். கல்யாணத்தப்போ போடுறதா ஒத்துக்கிட்ட நகையில் ஒரு 5 பவுன் குறைஞ்சிடுச்சு. அது சம்மந்தமாக தகராறு வளர்ந்து வந்தால் 5 பவுனோட வான்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டா மாமியாக்காரி. அதுக்கு அவள் புருஷனும் உடந்த. இங்கே வந்து 6 மாதம் ஆச்சு. இந்த 6 மாதத்தில் ஒரு தபால் கூட இல்லை. உயிரோடு இருக்காளா இல்லை செத்துட்டாளான்னு கூட தெரிஞ்சுக்கலக்கா. நீங்கள் உங்கள் கதையை சொன்னதும் அவளுக்கு தானும் போய் தானே சொல்லியிருக்கோம்னு உறுத்தல் வந்து அழுதுட்டா. கடவுளே என்றேன். அவருக்கு இதையெல்லாம் விட நிறைய வேலை இருக்குக்கா.
தேர்தலில் ஜெயிக்கணும்னு யாகம் நடத்துகிறாங்களே அரசியல்வாதிங்க, அங்கே போவாரா? பொம்பளைங்களில் அனுபவிக்கிறதுக்காக அர்த்த ஜாம பூஜை நடத்துகிறாங்களே போலிச்சாமியாருங்க, அங்கே போவாரா? அதையெல்லாம் விட்டுட்டு 5 பவுன் தகராறில் வாழாமல் வீட்டோட உட்காந்துட்டு இருந்தவளோட பிரார்த்தனையை கேட்டுக்கிட்டப்பாரா? சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சதும் எங்கள் அக்காவுக்கு என்ன வேலைங்கிறீங்க? ராமஜெயம் எழுதுவா, மாஞ்சி மாஞ்சி எழுதுவா. இதுவரை 10 நோட்டு முடிச்சிட்டா. அதை இறக்கி போட்டால் பேரிச்சம்பழமாவது கிடைக்குமே ஒழிய வாழ்க்கை கிடைக்க போகிறதில்ல. கல்யாணம்னாலே பயமாக இருக்குன்னு சொன்னேனே, இவளோட வாழ்க்கையை பார்த்து தான். இப்போ இன்னும் பயமுறுத்துறதுக்கு உங்கள் கதையை வேற சொல்லிட்டீங்க. ஒன்று காசு கேட்டு பிரச்சனை, இல்லைனா செயல்பாடுகளில் பிரச்சனை. சுப்பம்மா புருஷன் இன்னொருத்தியோட ஓடினான். உங்கள் புருஷன் குடியில் சீடறிடார். வரதட்சணை, குடி, செக்ஸ், எப்படி பார்த்தாலும் இந்த ஆம்பளைகளால் பிரச்சனை தான். அவதிப்படுறது நாம தான். நான் கல்யாணத்தை நினச்சி பயப்படுறது தப்பாக்கா? சொல்லுங்கள். அவளின் பயத்தில் நியாயம் இருப்பதாகப்பட்டது. அவள் சந்திப்பவர்கள் எல்லோரும் குகைக்குள் போய் புலியிடம் அடிபட்டு திரும்பியவர்களாகவே இருப்பதால் புதையல் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு குகைக்குள் நுழைய துணிச்சல் எப்படி வரும்? இரவு படுக்கையில் படுத்தும் உறங்காமல் வைஷ்ணவி பேசினதையே நினைத்து புரண்டு கொண்டிருந்தேன். பகுதி 8. என்னடா இது? வீட்டுக்கு வந்தவுடன் தன் பேக்கில் இருந்து எடுத்து கார்த்திக் நீட்டிய அந்த வெள்ளை உரையை பார்த்து கேட்டேன். அப்பா இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னார். ஒட்டப்பட்டிருந்த உரையை ஓரம் கிழித்து உள்ளிருந்ததை எடுத்தேன். அதில் ஒரு காசோலை, என் பெயருக்கு ரூபாய் 20,000 எழுதப்பட்டிருந்த கிராஸ் செய்யப்படாத அவர் கையெழுத்திட்ட காசோலை. எனக்கு சுறுசுறுவென்று கோபம் ஏறியது. என்னடா இது? எதுக்கு இதை கொடுத்தாரு? அதட்டினேன். வந்துமா, இங்கே டிவியில் சினிமா பார்த்தேம்மா. புது வீட்டில் டிவி இருக்கான்னு கேட்டாருமா. இல்லைன்னு சொன்னேம்மா. அதை அம்மா கிட்ட கொடுத்து உனக்கு டிவி வாங்கி கொடுக்க சொல்லுன்னு சொன்னாருமா. அப்புறம் என்னை வெளியில் கூட்டிகிட்டு போய் 2 புது சட்டை பொம்மையெல்லாம் வாங்கி கொடுத்தாருமா. ஆனால் அப்பா பக்கத்தில் நிற்கத்தான் பிடிக்கல, நாத்தமாக அடிக்குது. உறவும் இல்லை, எதுவும் இல்லை என்றாகிவிட்டது. இது எதற்கு பணம்? என்னிடம் இல்லையா? நான் டிவி வாங்கி தரமாட்டேனா? திமிர் தானே இது? தனியாக என்னால் இதெல்லாம் சாதிக்க முடியாது என்கிற குத்தல் தானே. முதல் காரியமாக பேனா எடுத்து அந்த செக்கின் குறுக்கே அடித்து ரத்து என்று எழுதினேன். உரையில் போட்டு ஒட்டி முகவரி எழுதினேன். வங்கிக்கு போனதும் முதல் வேலையாக பியூனை அழைத்து அந்த உரையை தபாலில் அனுப்ப சொன்னேன். கார்த்திக் சொன்ன இன்னொரு விஷயம் மட்டும் எனக்குள் என்னவோ செய்தது. ஏமா, படுக்கையில் யூரின் போனால் அசிங்கம்னு சொன்னேன்ல? ஆமாம். ஆனால் அப்பா நேற்று படுக்கையில் வாந்தி எடுத்துட்டாரு, அது மட்டும் அசிங்கம் இல்லையா? தன் உடல்நிலை கெடுகிறது என்று கூட அந்த மனிதருக்கு உரைக்காதா? சரி, எப்படியோ போகட்டும். இனி வாரம் ஒரு நாள் அங்கே போயிட்டு வந்தால் அங்கு நடந்ததை பற்றி எதுவும் பேச வேண்டாம் என்று கார்த்திக்கிடம் சொல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டேன். சுப்பம்மா இவ்வளவு நெளிந்து குழைந்து தலையின் பின்பக்கம் சுரிந்தபடி நாளைக்கு ஒரு நாள் வரமாட்டேம்மா, லீவு வேணும் என்று கேட்டது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. கேட்ட விதத்தில் தான் இருந்தது புதுமையான வித்தியாசம். என்ன சுப்பம்மா, ஏன் நெளிகிற? என்ன விசேஷம்? அவர் வந்துட்டாருமா என்றால் வேறு திசை பார்த்து. யாரு? என் வீட்டுக்காரரு தான். நேற்று வந்து சேர்ந்தாரு. பொம்பளையாட்டம் அழுதாரு. அந்த செடிக்கு எப்படி இவரை மயக்கி கைக்குள்ளே போட்டாலோ அதே மாதிரி இவங்க குடித்தனம் பண்ணின இடத்துல மாடியில் இருந்த ஒரு பையனை இழுத்துட்டு ஓடிட்டாலாம். மலேரியா காய்ச்சல் வந்து இந்த மனுஷன் 1 மாதம் அவதிப்பட்டிருக்காரு. குடிக்க தண்ணி எடுத்து கொடுக்க கூட நாதி இல்லாமல் கிடந்து செஞ்ச தப்பையெல்லாம் உணர்ந்து திரும்பி வந்துட்டாரு. காலையில் தான் விழலை. அத்தனை தரம் மன்னிப்பு கேட்டார். ஆம்பளை கண்ணில் தண்ணி மட்டும் அழுதா தாங்க முடியுமா? சொல்லு. போகிறப்ப என்ன தள்ளிக்கிட்டு போக போகிறோம்? இருக்கிறது கொஞ்ச காலம். சரி வாயா, சேர்ந்து காலம் தள்ளலாம்னுட்டேன். நாளைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சு கும்பிட்டுட்டு வரலாம்னு இருக்கோம். அதான் லீவு கேட்டேன். என்னால் நம்பவே முடியவில்லை. எவ்வளவு பெரிய துரோகம் அவள் கணவன் செய்தது! எப்படி இடிந்து போய் எத்தனை நொந்து போனாள்! எத்தனை ராத்திரி தூக்கமின்றி வேதனைப்பட்டாள்! எப்படி இந்த ரணங்களை மறக்க முடிந்தது? எப்படி சுப்பம்மா? எப்படி உன்னால் அந்த மனுஷனை மறுபடியும் ஏற்றுக்க முடிஞ்சது? எப்படியெல்லாம் திட்டியிருந்தார் அவரை? கோபத்தில் சொல்கிற வார்த்தையாக அர்த்தம் என்னமா இருக்குது? என்ன பண்ண சொல்கிற? மனசு கேட்கலையே. ஏதோ கிரகநிலை சரியில்லை. புத்தி பேதலிச்சு தட்டுக்கெட்டு நடந்துக்கிட்டாரு. உணர்ந்துட்டேன்னு வந்து நிற்கிறாரு. நானும் வீராப்பு காட்டி உதறிட்டா எங்கே போவார்? துணைக்கு எங்கேயாச்சும் போய் அனாதையத்தான் சாவணும். மனசு ஒப்புலையே. நான் வர்றேம்மா. நாளைக்கு ஒரு நாள் தான் லீவு. நாளன்னைக்கு வந்துடுவேன். ஒரு விஷயமா, உன் ஆஃபீஸில் காஃபி டீ கொடுத்து ஆஃபீஸை சுத்தம் பண்ணுற மாதிரி எதுனாச்சும் வேலை இருந்தால் சொல்லு. சும்மா உட்கார வச்சு சோறு போட முடியாதுல்ல. அவருக்கு ஒரு பொழப்பும் தேடி கொடுக்கணுமில்ல என்று சொல்லிவிட்டு சென்றாள். அவள் என்ன பதில் சொன்னாலும் என்னால் ஜீரணிக்கவே முடியவில்லை. ஏனோ சுப்பம்மா மேல் லேசாக எரிச்சல் கூட ஏற்பட்டது. சார்ந்திருந்து வாழ்ந்தே பழகிவிட்டார்கள். கொடுமைகளை அனுபவித்தே மறத்து போய்விட்டார்கள். தனியாக சுதந்திரமாக நிற்க துணிச்சல் இல்லாமல் போய்விட்டார்கள். இந்த பலவீனம்தான் ஆண்களின் பணம். இந்த இரக்கம்தான் அவர்களுக்கு தொக்காகிறது. மேலே பட்டத்தை பறக்க விட்டு கொண்டிருக்கும் சிறுவனுக்கு ஒரு அலட்சியம் இருக்கும். தன் கட்டுப்பாட்டில்தான் பட்டம் உயரே பறக்கிறது. நினைத்தால் உயர்த்த முடியும், நினைத்தால் இறக்க முடியும், நினைத்தால் குட்டிக்கரணம் போட முடியும்.
அந்த சிறுவனின் மனப்போக்குத்தான் ஆண்களுக்கும். எங்கே போய் விடுவான்? என்ன செய்து விடுவாள்? இந்த திமிரிலும் அலட்சியத்திலும் தானே சுப்பம்மாவின் கணவன் இத்தனை நாட்களாக திரும்பி பார்க்கவில்லை. இந்த திமிரில் தானே கங்காவின் கணவன் ஒரு கடிதம் கூட போடவில்லை. இந்த திமிரில் தானே கடிதத்தில் இருக்கும் என்னால் முடியாதென்று கருதி டெலிவிஷன் வாங்க பணம் அனுப்பி வைத்திருக்கிறார். இல்லை, நான் சுப்பம்மா இல்லை. என் மனம் எப்போதோ இறுகி பாறையாகிவிட்டது. என் துணிச்சல் குறையக்கூடாது. பகுதி 9. எனக்கு ஃபோன் என்றபோது அப்பாவாகத்தான் இருக்கும் என்று நினைத்து கொண்டு என் இருக்கையிலிருந்து எழுந்து வந்து மேனேஜரின் மேசை மேல் தனியாக கிடத்தப்பட்டிருந்த ரிசீவரை எடுத்தேன். ஹலோ, நான் சிவா பேசுகிறேன். சிவா என்று நினைவுக்கு வராமல் இழுத்தேன். என்னங்க, மறந்துட்டீங்களா? தேவராஜோட நண்பன். ஒரு நாளைக்கு 15 தடவை டீ குடிக்கிறதால டீ மேன்னு எனக்கு பேர் கூட வச்சிங்களே. நினைவு வந்துவிட்டது. அவருடைய மிக நெருங்கமான நண்பர். 3 ஆண்டுக்கு முன் வேலை மாற்றலாகி கொல்கத்தா போனவர். சென்னையில் இருந்தபோது வாரத்தில் 3 நாள் வீட்டுக்கு வந்து விடுவார். ரொம்ப கலகலப்பான பேர் வழி. காதலித்து திருமணம் செய்தவர். தான் எப்படி காதலித்தேன் என்பதையெல்லாம் கதை கதையாக சுவாரஸ்யமாக சொல்லியிருக்கிறார். அவரை வாடா போடா என்று அழைத்து நான் பார்த்த ஒரே நண்பர் இவர். வீட்டுக்கு வந்து 2 மணி நேரம் பேசிக்கொண்டிருந்தால் அதற்குள் 3 முறை டீ கொடுத்தாக வேண்டும். சிவாவின் மனைவி நகைக்கடை பட்ஜெட்டில் அதிகமாக செலவாகிறது டீ தூளுந்தாம் என்று ஜோடித்திருக்கிறாள். நாங்கள் 2 தம்பதிகளுமாக கார் எடுத்துக்கொண்டு ஊட்டி போய் 5 நாள் தங்கி வந்திருக்கிறோம். 4 டிக்கெட்டுகளாக முன்பதிவு செய்து பல சினிமாக்களுக்கு போயிருக்கிறோம். தன் மனைவியோடு ஏதாவது பிரச்சனை என்றால் நேராக எங்கள் வீட்டுக்கு வந்து புலம்பி தீர்த்து விடுவார். என்னை விட்டு அவர் மனைவிக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறேன். நான் உரிமையோடு கண்டித்ததில் சிகரெட்டை குறைத்திருக்கிறார் இந்த சிவா. வாழ்க்கையில் வீசிய புயலில் முகமே மறந்து போய்விட்ட அந்த சிவாவா பேசுவது? ஓ சாரிங்க, உங்களை எப்படி மறக்க முடியும்? அம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க என்றான். சென்னையிலேருந்து தான். எனக்கு வேலை மறுபடியும் மாற்றலாயிடுச்சு. நான் நேற்று வந்து சேர்ந்துட்டேன். பத்மாவும் குழந்தைகளும் கொல்கத்தாவில் தான் இருக்காங்க. இந்த ஆண்டு படிப்பு முடிஞ்சதும் அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வரணும். பத்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. உங்களுக்கு எத்தனை மணிக்கு வேலை முடியுதுங்க நர்மதா? 3க்கு உங்கள் பேங்க் வாசலில் நிற்கிறேன். மற்றதெல்லாம் நேரில் பேசிக்கலாம். உங்களுக்கு வேறு எதுவும் வேலை இல்லையே? இல்லைங்க, வாங்க என்று வைத்தேன். குழப்பமாக இருந்தது. அவரை பார்த்து பேசிவிட்டாரா இல்லையா? நடந்ததெல்லாம் இவளுக்கு தெரியுமா தெரியாதா? தெரிந்தது போல பேச்சில் எந்த குறிப்பும் இல்லையே. ஆனால் ஊருக்கு வந்தவர் தன் நண்பரை முதலில் தொடர்பு கொள்ளாமல் நண்பனின் மனைவியை தொடர்பு கொள்வார்? துக்கம் விசாரிக்கப் போகிறார். சரியாக 3 மணிக்கு பேங்க் வாசலில் நின்றிருந்த சிவா கொஞ்சம் சதை போட்டிருந்தார். தலையில் முடி முதிர்ந்த மாதிரி தெரிந்தது. வெயிலுக்காக கண்ணாடி அணிந்திருந்தார். வணக்கம் என்று புன்னகைத்தார். அந்த புன்னகையில் இருந்தது வித்தியாசம். எனக்கு புரிந்தது. இவர் அவரை சந்தித்து விட்டார். வணக்கம், நீங்கள் கொஞ்சம் குண்டாயிட்ட மாதிரி தெரியுது. ஆமாங்க, வேலை அதிகம், உடற்பயிற்சி பண்ணுறதில்ல, கம்பெனி கார் இருக்குது. வாங்க, பக்கத்தில் ஒரு நல்ல ஹோட்டலில் போய் காஃபி குடிக்கலாம். காஃபியா டீயா? உங்களுக்கு காஃபி, எனக்கு டீ. ஆவி பறக்க காஃபியும் டீயும் வரும் வரை இருவரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. சிவா உணவு அட்டையில் ஒவ்வொரு வகை உணவின் பெயரை பிடித்து பார்த்து கொண்டிருந்தார். இருவரும் பருகத் தொடங்கினோம். நிதானமாக மெதுவான குரலில் பேசினார். நேற்று சாயங்காலம் தேவாவை பார்த்தேன். ஷாக் ஆகிட்டேன். அடையாளமே தெரியவில்லை எனக்கு. முகத்தில் தண்ணி அடித்து நிதானத்துக்கு கொண்டு வந்து தான் பேசவே முடிஞ்சுது. அவன் பாதி சொன்னான், ராசு பாதி சொன்னான். நொந்து போயிட்டேன். நேற்று ராத்திரி பூரா தூக்கம் இல்லை. நர்மதா, நீங்கள் நம்ப மாட்டீங்க. எனக்கும் பத்மாவுக்கும் பிரச்சனை வர்றப்பெல்லாம் நான் உங்கள் 2 பேரையும் தான் உதாரணம் காட்டுவேன். நீங்கள் 2 பேரும் இப்படி பிரிவீங்கன்னு சத்தியமாக நான் நினச்சிக்கல. இப்போ கூட என்னால் நம்ப முடியலைங்க. நான் பதில் பேசாமல் ஊதி பருகினேன். ராஸ்கல், எங்கே பிடிச்சான் அந்த பழக்கத்தை? அதாங்க உங்கள் வாழ்க்கையில் வில்ல. மனுஷனோட புத்தியை மழுங்கடிச்சிட்டு மிருகமாக்குற அந்த சனியனை இவ்வளவு கெட்டியாவாக பிடிச்சிக்குவாங்க? தேவா கையெல்லாம் நடுங்குதுங்க. பாட்டிலை பிடிக்க வச்சதுக்கு காலில் விழுந்து கெஞ்சுறான். குடிக்கலைன்னா செத்துருவேன்னு கதறான். எவ்வளவு நல்ல மனுஷன், எப்படி ஆயிட்டான்? ரத்த கண்ணீர் வந்துருச்சுங்க. நேற்று காலையில் வேலைக்காரன் வரலை, சாயங்காலம் தான் வந்திருக்கான். அது வரைக்கும் எதுவுமே சாப்பிடாம காலையிலேருந்து போதை இறங்க மறுபடி குடிச்சிருக்கான். வேலைக்காரன் வந்து பிரியாணி வாங்கி ஆம்லெட் போட்டு தந்து சாப்பிட வச்சுருக்கான். அது என்ன உடம்பா இல்லை இரும்பா? என்னத்துக்காகும்? 40 வயசு தான். இன்னும் வயசு இருக்குது. எவ்வளவு சாதிக்க வேண்டியிருக்கு. படித்தவன் இந்த லட்சணத்தில் இப்படியா தன் தலையில் தானே மண்ணள்ளி போட்டுக்குவான்? இதை பாருங்கள், இப்போ கூட எனக்கு உடம்பெல்லாம் சிலுக்குது. சாப்பிட்டதெல்லாம் வாந்தி எடுக்கிறான். என் கண்ணு முன்னாடி அந்த ராசு தான் கையில் எடுத்து வந்து சுத்தம் பண்ணுறான். பதறுதுங்க. எனக்கு பதறி முடிச்சிருச்சு என்றேன். எல்லாம் சொன்னான். உங்களை அடித்தது, கொடுமைப்படுத்தினது, உதைச்சது, கர்ப்பம் கலைஞ்சி போனது எல்லாம் சொன்னான். நானும் அப்படி மிருகத்தனமாக நடந்துக்கிட்டேன்னு ஆச்சரியமாக கேட்குறான். ஆஸ்பத்திரிக்கு பதறி அடிச்சுட்டு பார்க்க வந்தப்போ பார்த்தா தற்கொலை பண்ணிக்குவேன்னு சொன்னீங்களாம். அதில் சோகம் அதிகமாகி இன்னும் கூடுதலாக குடிக்க ஆரம்பிச்சிட்டேனாம். கோர்ட்டில் விவாகரத்தானதும் இன்னும் அதிகரிச்சானோம்.
சந்தோஷத்துக்காக குடிக்க ஆரம்பித்தேன், இப்போ துக்கத்தை மறைக்கிறதுக்காக குடிக்கிறேன்னு சொல்கிறான். உங்கள் இடத்துல யார் இருந்தாலும் என்ன செய்வாங்களோ அதைத்தான் நீங்கள் செஞ்சுச்சுக்குங்க. உங்கள் கோபம் நியாயமானதுங்க, எவ்வளவு தான் பொறுத்துக்க முடியும்? சிவா எங்கே என்னை குற்றம் சொல்லப் போகிறாரோ என்று ஒரு எண்ணம் இருந்தது. அவர் நான் செய்தது சரிதான் என்று பேசியது கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது. நாளைக்கு அவனை ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போகிறதா சொல்லியிருக்கேன். குடியை நிறுத்துறதுக்கு கற்றுத்தர்ற ஆஸ்பத்திரி வர்றேன்னு சம்மதிச்சிருக்கான். அவன் கல்லீரலில் பாதிப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். கவலையாக இருக்குங்க. பார்ப்போம். அவனை பற்றி உங்ககிட்ட பேசுகிறது எரிச்சலாக இருக்காங்க. அப்படின்னா பேசலை, பரவாயில்ல. நீங்கள் உங்கள் ஆதங்கத்தை பகிர்ந்துக்கிறீங்க. பாதிக்கப்பட்டதால் அவரோட மனைவிங்கிற உரிமையைத்தான் கோர்ட்டு மூலமாக நான் ரத்து பண்ணி இருக்கேனே ஒழிய ஒரு 3வது மனுஷியாக அழிஞ்சிக்கிட்டு இருக்கிற அந்த மனுஷனை நினச்சி நானும் கவலைப்படுறேங்க. சிவா, அந்த அளவுக்கு என் மனசில் இன்னும் ஈரம் இருக்குது. நீங்களாவது சொல்லி பாருங்க என்றேன். புது வீட்டில் துணைக்கு யார் இருக்காங்க உங்களோட? என் பையன் இருக்கான், வேற யார் வேணும்? ஒருவேளை உங்கள் அப்பா இருக்காரோன்னு நினச்சி கேட்டேங்க. ஷியாமலாவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. அவளுக்கு கல்யாணமானதும் அவரை என் கூட இருக்க சொல்லலாம்னு இருக்கேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. எவ்வளவு கலகலன்னு இருந்த குடும்பம். கார்த்திக் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான். வாரம் ஒரு நாள் அவரோட இருந்துட்டு வரான். கோர்ட்டு தீர்ப்பில் அப்படி இல்லைன்னா அது கூட அனுப்ப மாட்டேன். தேவா சொன்னான், டிவி வாங்கிறதுக்கு செக் அனுப்பினதாக இருந்தானாம். நீங்கள் அதை திருப்பி அனுப்பிட்டீங்களாம். எப்படிங்க ஏற்றுக்கிறது? எனக்குன்னு ஒரு தன்மானம் இல்லையா? கோர்ட்டில் ஜீவனாம்சம் கூட தேவையில்லைன்னு குறிப்பிட்டு தான் வழக்கு போட்டேன். அவர் உடல்நிலையை நினச்சி வருத்தப்படலாம். இந்த மாதிரி திமிர் காட்டுறதையெல்லாம் எப்படி சகிச்சிக்க முடியும்? நானும் என் பிள்ளையும் பிரிஞ்சு வந்தாச்சு. தனி வாழ்க்கைன்னு ஆகியாச்சு. இனிமேல் என் சம்மந்தமாக இவருக்கு என்ன அக்கறை? நான் சம்பாதிக்கலையா? எனக்கு வாங்கி தர தெரியாதா? நான் வாங்குகிறேன், இல்லை வாங்காமல் இருக்கேன். இவருக்கு என்ன? நாளைக்கு என் வீடு நெருப்பு பிடிச்சி எரிஞ்சா இவர் வந்து நின்று அணைக்க போகிறாரா? முதல்ல யார் துணை இல்லாமல் நிற்கிற நிலைமையில் இவர் இருக்காரா? வேகமாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. அந்த அளவுக்கு அவ்வளவு ஆழமாக காயப்பட்டிருக்கேன். சகிச்சு ஒரு எல்லையில் தான் இப்படி தீர்மானித்தேன். தயவு செய்து வேறு ஏதாச்சும் பேசலாமே என்றேன். சாரிங்க, நான் எல்லாத்தையும் கிளறி விட்டுட்டேன், மன்னிக்கணும். கார்த்திகை பார்க்கணும். சனிக்கிழமை அவனுக்கு விடுமுறை தானே? ஆமாம், சனிக்கிழமை சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு உங்கள் வீட்டுக்கு வந்து அவனை பார்க்குறேன். என்ன படிக்கிறான்? எல்கேஜி தான். சின்ன குழந்தையாக பார்த்தது. முகவரி தர்றீங்களா? சிவா தனி பர்சில் இருந்து ஒரு பெட்ரோல் பில் எடுத்து அதன் பின்புறத்தில் நான் சொல்ல எழுதி கொண்ட பின் தனது விலாச அட்டையை என்னிடம் கொடுத்தார். போகலாமா? உங்களை வீட்டில் விட்டுடட்டுமா? இல்லை, பேங்க் வாசலில் விட்டுருங்க, அங்கே என் வண்டி இருக்குது என்றேன். மறுபடி கார் பயணத்தில் யாரும் எதுவும் பேசவில்லை. இறங்கி கொண்டதும் அவனை இந்த நிலைமையில் பார்த்ததில் தாங்க முடியாமல் நான் பாட்டுக்கு ஏதேதோ கொட்டிட்டேன். உங்களை ஏதாச்சும் புண்படுத்தியிருந்தால் மன்னிச்சிருங்க நர்மதா என்றார் சிவா. அதெல்லாம் எதுவும் இல்லைங்க, உங்கள் உணர்ச்சி என்னால் புரிஞ்சிக்க முடியுது என்றேன். கார் போனதும் என் ஸ்கூட்டரில் வீட்டுக்கு புறப்பட்டேன். மிக நிஜமான வருத்தத்துடன் பேசின இப்படிப்பட்ட இவரை நண்பனாக அடைய அவர் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று தோன்றியது. பகுதி 10. சூரியன் விழுந்து கொண்டிருந்தான். மொட்டை மாடியில் நின்றிருந்தேன். கார்த்திக் சற்று தள்ளி அமர்ந்து நோட்டில் வீட்டுப்பாடம் செய்து கொண்டிருந்தான். வீட்டின் முன்புற சாலையில் வாகனங்கள் விரைந்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருந்தவள் ஒரு ஆட்டோ வந்து பக்கத்து வீட்டு வாசலில் நிற்பதை பார்த்தேன். அதிலிருந்து வைஷ்ணவி இறங்கி கொண்டு தன் வீட்டை நோக்கி பார்த்து, அக்கா ஆட்டோ வந்துருச்சு என்று குரல் கொடுத்தாள். வீட்டுக்குள்ளிருந்து வெளியே வந்தாள் கங்கா. பிரமாதமாக அலங்கரித்து கொண்டிருந்த அவள் ஆட்டோவில் ஏறி அமர்ந்ததும் வீட்டுக்குள்ளிருந்து வெளியே வந்து கண்ணாடி அணிந்த அந்த இளைஞனும் ஏறிக்கொண்டான். ஆட்டோ புறப்பட்டு சென்றது. புரியாமல் பார்த்து கொண்டிருந்த என்னை வைஷ்ணவி பார்த்து விட்டாள். யார் என்பது போல் கைஜாடையில் கேட்டேன். இருங்க வரேன் என்று ஜாடை காட்டிவிட்டு என் வீட்டுக்குள் நுழைந்தாள். மொட்டை மாடிக்கு வந்து சேர்ந்தாள் வைஷ்ணவி. அக்கா புருஷன் காலையில் வந்தாருக்கா. 2 பேருமா சினிமாவுக்கு போகிறாங்க. அக்காவை நாளைக்கு கோயம்புத்தூருக்கு கூட்டிகிட்டு போகிறாரு என்றாள் வைஷ்ணவி. என்ன இது திடீர்னு புத்தி வந்துருச்சா என்றேன். அது எப்படி வரும்? 5 பவுன் சங்கிலி தயாராக இருக்குன்னு அப்பா தபால் எழுதி போட்டிருந்தாரு, அதான் புறப்பட்டு வந்துட்டாரு. சச்ச, என்ன மனுஷங்க, இத்தனை நாள் திரும்பி கூட பார்க்காம இருந்துட்டு நகை வந்ததுன்னு இழிச்சிட்டு ஓடி வந்துட்டாரே. இதுதான் உலகம். சரி, அவங்களுக்காகத்தான் வெக்கம் இல்லை. உங்கள் அக்காவுக்கும் எப்படி ரோசம் கட்டி இப்படி சீவி சிங்காரிச்சுக்கிட்டு புறப்பட்டு போகிறா? நாளைக்கு ஊருக்கு போக சம்மதிச்சிட்டாளா? எப்போன்னு தானே காத்துக்கிட்டு இருந்தா. என்ன வைஷ்ணவி இது? ஒரு ரோஷம், ஒரு சூடு, ஒரு சொரணை எதுவுமே வேணாமா? போன்னு சொன்னால் போகிறது, வான்னு சொன்னால் வர்றதுன்னா அப்புறமா சொந்தமாக சிந்தனை எதுக்கு? எனக்கு பிடிக்கவே இல்லை தான். அந்த ஆளை பார்த்து நான் சிரிக்கவும் இல்லை, ஒரு வார்த்தை பேசவும் இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி கோபம் ரோசம் எல்லாம் அக்கா மனசுலேயும் இருக்கும். ஆனால் அவள் வாழா வெட்டியாக வீட்டில் உட்காந்துருந்தா வீட்டுக்கும் சுமை, என் கல்யாணத்துக்கும் இடைஞ்சல்னு யோசிச்சிருப்பா. பாவம், அவள் தான் என்ன செய்வாக்கா? எத்தனை நாளைக்கு இப்படியே அம்மா வீட்டில் இருக்க முடியும்? போகட்டும், விடுங்க. மறுபடி இன்னொரு சந்தர்ப்பத்தில் நகை கேட்டு திரும்பவும் அனுப்ப மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? நிச்சயம் இல்லை தான். இனிமேல் அப்படி நடக்காதுங்கிற நம்பிக்கையில் தான் புறப்பட்டு போகிறா. புலி இருக்கிற குகைன்னு தெரிஞ்ச அப்புறமும் அந்த புலியை
நட்பாக்கிக்கிட்டு புதையலை எடுக்கலாங்கிற நம்பிக்கையோட மறுபடி குகைக்குள்ளே நுழையறதுக்கு கொஞ்சம் துணிச்சல் வேணும் இல்லையாக்கா? ஆனால் இன்னொரு கோணம் கூட தோணுது. வாழ்க்கை ஒரு விளையாட்டுன்னு சொல்லியிருக்காங்களே, விளையாட்டை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஒரு தடவை தோற்கலாம், ஒரு தடவை ஜெயிக்கலாம், ரெண்டுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா? இந்த தடவை ஜெயிப்போம்னு நினச்சி தான் போக முடிவு செஞ்சுருக்கா. பார்ப்போம், அவளோட நம்பிக்கை வீணாக போகாமல் இருக்கட்டும். வர்றேங்க்கா, அம்மா 2 தடவை கூப்பிட்டாங்க. வைஷ்ணவி சொன்ன சமாதானங்கள் நொண்டித்தனமாகத்தான் எனக்கு பட்டன. புலியை நட்பாக்கி கொள்வதாம், என்ன முட்டாள்தனமான நம்பிக்கை இது! எந்த கிழட்டு புலி கை குலுக்கி அனைத்து கெஞ்சும்? பழகின சர்க்கஸ் புலியை கூட கூண்டுக்குள்ளே தானே வைத்திருக்கிறார்கள். பழகின புலிதானே என்று சும்மா கூண்டு இல்லாமல் வைத்திருப்பது தானே. காலையில் குளித்துவிட்டு உடை மாற்றி தலை துவட்டியபடி மின்விசிறி அடியில் நின்றபோது கங்கா வந்தாள். வைஷ்ணவி, எல்லாம் சொன்னால் நாங்கள் 10:30 மணிக்கு புறப்படுறோம். அப்போது நீங்கள் பேங்க்குக்கு போயிருப்பீங்களேன்னு தான் இப்போவே சொல்லிட்டு போகலாமல் வந்தேங்க. நான் ஊருக்கு போயிட்டு வர்றேன், மறந்துடுவீங்களா? நான் தபால் போடுறேன், நீங்களும் போடணும். என்ன? கண்டிப்பாக போடுறேன். கங்கா, நம்பிக்கையோடு புறப்பட்டு போகிறீங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும். உங்கள் தங்கச்சி 1000 காரணம் சொன்னா, ஆனால் எனக்கு உங்கள் வாயிலேருந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. எப்படிங்க உங்கள் மனசு சமாதானமாச்சு? எப்படி வெறுப்பு இல்லாமல் அவரோட சிரிச்சுக்கிட்டே சினிமாவுக்கு போக முடியுது? 6 மாதத்தில் ஒரு தபால் கூட போடாத புருஷனோட எப்படி புறப்பட்டு போக நம்பிக்கை வந்தது? இவங்க அம்மா செஞ்ச பிடிவாதத்துக்கு இவர் என்ன செய்வார்? எனக்கு இவர் எழுதி வச்ச 2 கடிதத்தை என் மாமியார் தபாலில் போடக்கூடாதுன்னு சொல்லி கிழிச்சு போட்டாங்களாம். இது அவர் சொன்ன சமாதானமா? ஆமாம். நம்புனீங்களா நீங்கள்? இல்லைங்க, ஆனால் நம்பின மாதிரி நடித்தேன். நேற்று தியேட்டரில் அவர் கை என் மேலே பட்டப்போ திகு திகுன்னு நெருப்பு சுட்ட மாதிரி தான் இருந்துச்சு. மனசு பூரா வெறுப்பாக இருந்துச்சு, பொறுத்துக்கிட்டேன். அப்புறம் எப்படி புறப்பட்டு போகிறீங்க? என்னை வேறு என்ன செய்ய சொல்கிறீங்க நர்மதா? நான் படித்தது +2. உங்களை மாதிரி பட்டம் இல்லை. எனக்கு தெரிஞ்சது சமையல் மட்டும்தான். உங்களை மாதிரி என்கிட்ட கை நிறைய சம்பளத்தோட வேலை இல்லை. உங்களை மாதிரி நானும் எங்கள் அப்பாவுக்கு சுமையாக இருக்காமல் தனியாக சுதந்திரமாக நிற்கணும்னு தான் ஆசை. எப்படி முடியும்? ரோஷம் என் மனசுக்கு கர்வத்தை கொடுக்கும், வாழ்க்கையை கொடுக்குமா? சொல்லுங்கள். தன்மானம் பார்க்குறதுக்கும் ஒரு தகுதி வேணுங்க நர்மதா. எல்லாராலையும் முடியாது, என்னால் முடியலை. எல்லாத்தையும் முழுகிக்கிட்டு தான் போகிறேன். நடுவில் எதுவுமே நடக்கலைன்னு மறக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு போகிறேன். ரோசம் இல்லாமல் போகலை, ரோசத்தை கொண்டுட்டு போகிறேன். அதை சாகடிக்கலைன்னா நான் சாகணும். சாகிறதுக்கு பதிலாக கஷ்டமோ நஷ்டமோ வாழ்ந்து பார்த்துடலாம் இல்லையா? அதான் போகிறேன் என்று கங்கா விம்ம தொடங்கினாள். என் கண்களும் கலங்கின. அவளை தோளோடு அணைத்து கொண்டேன். போயிட்டு வாங்க கங்கா, நல்லதே நடக்கும், அந்த நம்பிக்கையோடு போயிட்டு வாங்க என்றேன். அவள் போன பிறகும் தன்மானம் பார்க்கறதுக்கும் ஒரு தகுதி வேணும் என்று அவள் சொன்னது எனக்குள் சுருக்கென்றது. அவள் சொன்ன மாதிரி படிப்பும் வேலையும் இல்லாமல் இருந்திருந்தால் நானும் இன்னொரு கங்காவாகவும் சகலத்தையும் பொறுத்து கொண்டு என் நரக வாழ்க்கையை தொடர்ந்திருப்பேனோ? நன்றிப்பா, ஆத்மார்த்தமான நன்றி என்னை படிக்க வைத்ததற்கு. அதனால்தான் வேலை கிடைத்தது, நம்பிக்கை கிடைத்தது, தன்மானம் பிழைத்திருக்கிறது, ரோசம் சாகாமல் இருக்கிறது. அப்பா, உங்களுக்கு கோடி நன்றிகள். பகுதி 11. சொன்னது போலவே ஊருக்கு போன சில நாட்களில் கடிதம் எழுதியிருந்தாள் கங்கா. பதில் எழுதினேன். 2 வாரம் கழித்து. கார்த்திக் பிறந்த நாளை நினைவு வைத்திருந்து வாழ்த்து அனுப்பியிருந்தாள். அவள் அதை நினைவு வைத்திருந்தது எனக்கு ஆச்சரியமாகத்தான் இருந்தது. சிவா 2-3 தடவை வீட்டுக்கு வந்து கார்த்திக்கோடு ரொம்ப ஒட்டுதலாக பழகிவிட்டார். சிவா அங்கிள் இன்னைக்கு வருவாராமா என்று கார்த்திக் ஏக்கத்துடன் கேட்கவே தொடங்கிவிட்டான். ஒவ்வொரு முறையும் அவனுக்கு பிஸ்கட், பொம்மைகள் என்று வாங்கி வந்து கதைகள் சொல்லி அவனோடு விளையாடி என் மனது காயப்படும் என்பதால் அவரை பற்றி பேசுவதை மட்டும் ஜாக்கிரதையாக தவிர்ப்பார். தகவலாக ஒரு மொழி மட்டும் சொல்லுவார். 1 மாதம் அந்த குடியை மறக்கடிக்கும் சிறப்பு மருத்துவமனையில் தங்கியிருந்து அவர்கள் சொல்படி கேட்டு குடிப்பதை வெகுவாக குறைத்து விட்டதாக ஒரு நாள் சொன்னார். வீட்டுக்கு திரும்பி பழையபடி ஆஃபீஸ்க்கு போய் வருவதாக இன்னொரு நாள் சொன்னார். அன்றைக்கு மாலை வீட்டுக்கு சிவா வந்தபோது கார்த்திக் இல்லை. என் அப்பா அவனை 2 நாள் வைத்திருப்பதாக சொல்லி அழைத்து சென்றிருந்தார். நர்மதா, நான் 1 மணி நேரம் முன்னாடியே வந்துட்டேன். நீங்கள் பேங்க்ல இருந்து திரும்பலை, வீடு பூட்டி இருந்துச்சு. சரின்னு உங்கள் தெருவில் கொஞ்சம் நேரம் நடந்துக்கிட்டு இருந்தேன். திருமுனையில் பாரதி பூங்கான்னு ஒரு பூங்கா இருக்கே, உள்ளே போயிருக்கீங்களா நீங்கள்? வெளியிலேருந்து தான் பார்த்துருக்கேன். சின்ன பூங்கா தான், ஆனால் உள்ளே எவ்வளவு சுத்தமாக இருக்குது தெரியுமா? நிறைய மரங்கள், பறவைகள். உள்ள சூழ்நிலை ரொம்ப சுகமாக இருக்குங்க. 1/2 மணி நேரம் அங்கே தான் உட்காந்துட்டு வந்தேன். இப்போ எதுவும் வேலை இருக்கா உங்களுக்கு? இல்லைங்க. வாங்கலை, அந்த பூங்காவில் உட்காந்து பேசலாம். ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் உங்ககிட்ட. வீட்டில் வேணாம்னு பார்க்குறேன். 2 நிமிடம் கொடுங்க, சேலை மாற்றிட்டு வந்துடுறேன். மாற்றிக்கொண்டு அவரோடு நடந்தேன். பூங்காவின் உள்ளே அவர் சொன்னபடி சூழ்நிலை ரம்மியமாக இருந்தது. கூட்டமே இல்லை. 2 தாத்தாக்கள் மட்டும் உட்கார்ந்து பேசி கொண்டிருந்தார்கள். புல்வெளியில் உட்காரலாமே என்று அமர்ந்தார். சற்று தள்ளி செருப்புகளை கழட்டி போட்டுவிட்டு நானும் அமர்ந்தேன். என்னங்க சிவா என்றேன். இன்றைக்கி என்ன மனநிலையில் இருக்கீங்க? ஆஃபீஸில் எதுவும் பிரச்சனை இல்லையே? நல்ல மனநிலையில் இருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்கத்தான் கேட்டேன். நல்ல மனநிலை இருக்கோ இல்லையோ, கெட்ட மனநிலை இல்லை, சொல்லுங்க என்று சிரித்தேன். தன் பாக்கெட்டிலிருந்து ஒரு கடிதத்தை எடுத்தார் சிவா. இது தேவராஜ் உங்களுக்கு எழுதின கடிதம். உங்களோட பிரதிபலிப்பு எதுவாக இருந்தாலும் அதை படித்து முடித்ததும் வெளிக்காட்டுங்க. இதை படிக்கவே மாட்டேன்னு தயவுசெய்து சொல்ல வேணாம் நர்மதா.
இந்தாங்க. குழம்பினேன். நடுங்கும் விரல்களால் வாங்கி பிரித்தேன். என் உயிர் வரை இனித்தவளுக்கு. சட்டப்படி நீ விவாகரத்து பெற்றிருந்தாலும் என் மனதில் என்றென்றும் உரிமையுள்ள மனைவியாகத்தான் உன்னை கருதி வருகிறேன். அந்த உரிமையை பயன்படுத்த அருகதையற்றவனாக நடந்து கொண்ட பழைய சம்பவங்களை இப்போது பட்டியலிட மனமில்லை. மிருகத்தனமாக நடந்து கொண்டேன், மறுக்கவே இல்லை. நீ விவாகரத்து பெற்று பிரிந்து நியாயம். உன் கோபமும் ரோசமும் அர்த்தமுள்ளவை. ஆனால் நர்மதா, இப்போது நான் நானாக இல்லை. குடி என்னும் பேய் என்னை ஆட்டி வைத்தது. அந்த போதை அரக்கன்தான் என்னை இயக்கினான். என் சிந்தனைகளும் நல்ல புத்திகளும் அவனால் அழிக்கப்பட்டன. புதை மணலில் விழுந்தவன் கை கால்களை அசைக்க அசைக்க இன்னும் வேகமாக புதைவான். அப்படி நான் அந்த அரக்கனிடமிருந்து விடுபட நினைத்த போதெல்லாம் இன்னும் தீவிரமாகத்தான் அவன் பிடிக்குள் சிக்கினேன். அவனிடமிருந்து விடுபட்டு வர வேண்டும் என்கிற அடிப்படை லட்சியம் இருந்தது. அதற்கான முயற்சிகளில் நான் தீவிரமாக இல்லை. தீவிரப்படுத்த வைத்தவள் சிவா. அவன் என் நண்பன் இல்லை, தெய்வம். எனக்கு 2வது பிறவியை கொடுத்திருப்பவன், என் நல்ல புத்திகளை மீட்டு தந்திருப்பவன். மதுவில் இருந்து இன்றைக்கு நான் முழுமையாக விடுபட்டு விட்டேன் நர்மதா. சத்தியம் இது. உன்னிடம் சொன்ன பொய் சத்தியம் இல்லை, ஆத்மார்த்தமாக சொல்லும் நிஜ சத்தியம். இந்த கேடுகட்ட பழக்கத்திலிருந்து முற்றிலும் விடுபட்ட பிறகுதான் உனக்கு கடிதம் எழுத வேண்டும், பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். அதனால் இந்த கடிதம். என்னை மன்னித்து விடு நர்மதா. இந்த மன்னிப்பால் உன் மனதில் படிந்திருக்கும் தழும்புகள் நிச்சயம் மறையப் போவதில்லை. ஆனால் இந்த மன்னிப்பு என் இதயத்தின் சுத்திகரிப்புக்காக, என் மனபாரத்தை கொஞ்சமாவது குறைத்து கொள்வதற்காக, மறுபடி மனிதனாகிவிட்டேன் என்று ஒரு தகவலாக தெரியப்படுத்திக் கொள்வதற்காக. மன்னிப்பாயா நர்மதா? இந்த கடிதத்தின் நோக்கம் என்னை மன்னிக்க கோருவதை தவிர வேறு எதுவும் இல்லை. உன் பாதையிலோ உன் வாழ்க்கையிலோ மறுபடி நான் நிச்சயமாக குறுக்கிட மாட்டேன். நீ நன்றாக இருக்க வேண்டும். வாழ்த்துக்கள். மனிதனான தேவராஜ். படித்து முடித்ததும் இதயம் கனத்தது. மடக்கினேன். ரொம்ப சந்தோஷம் சிவா, அவரை மாற்றினத்துக்கு என்றேன். கொஞ்சம் நஞ்ச முயற்சிகள் இல்லைங்க. 10 தடவை வற்புறுத்தி சண்டை போட்டு தான் இந்த ஆஸ்பத்திரியில் சேர்த்தேன். தினம் ஆஃபீஸ் முடிஞ்சதும் போயிடுவேன். அவனுக்கு நல்ல புத்தகங்கள் வாங்கி கொடுத்தேன், தியானம் கற்றுக் கொடுத்தேன், நல்ல ஆடியோ கேசட்டுகள் வாங்கி கொடுத்து கேட்க வச்சேன், உபன்யாசங்களுக்கு அழைச்சிட்டு போனேன். கொஞ்சம் கொஞ்சமாக இதுலேருந்து மீள முடியுங்கிற நம்பிக்கையை அவனுக்குள்ளே விதைச்சேன். அந்த விதையை லட்சியமாக்கினேன். ஆனால் அவனுக்கு மன உறுதி இல்லைன்னா மீண்டு வந்திருக்க முடியாது. என்கிட்ட இந்த கடிதத்தை படித்து காட்டுட்டு தான் உரையில் போட்டான். என்னை மன்னிச்சிட்டிங்களா நர்மதா? என்ன சொல்லட்டும் அவர்கிட்ட என்றார் சிவா. குடியை விட்டதுக்கு சந்தோஷம்னு சொல்லுங்கள். வேற என்ன சொல்கிறதுக்கு இருக்குது? எதுவும் இல்லையா? உங்கள் மன்னிப்பை வெறும் 4 வார்த்தைகளோடு முடிச்சிட்டிங்களா? செய்கையில் காட்டுவீங்கன்னு நினச்சேன் நர்மதா. என்ன சொல்கிறீங்க? வீட்டை காலி பண்ணிவிட்டு நானும் கார்த்திக்கும் அவர்கிட்ட வந்துடுறோம்னு சொல்லுவீங்கன்னு நினச்சேன். எனக்கு எரிச்சல் ஏறியது. என்ன முட்டாள்தனம்! எதுக்கு மறுபடி லோல் படுறதுக்கா? உறவே வேணாம்னு ஒதுங்கி வந்து நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கேன். ஏன் இப்படி அபத்தமாக பேசுகிறீங்க சிவா? உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் நர்மதா. நீங்கள் இப்போ சந்தோஷமாவா இருக்கீங்க? கஷ்டங்கள் இல்லாமல் இருக்கீங்களான்னு சொல்லுங்கள். அது நிஜம். நான் சொன்னதில் என்ன அபத்தம் இருக்குது? வீட்டை காலி பண்ண சொல்லி ஒருத்தர் மேலே வழக்கு போடுறோம்னு வைங்க. வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கப்பவே 2 பேரும் ஏதோ ஒரு விதத்தில் ராசி ஆகிட்டா வழக்கு போட்டது போட்டாச்சுன்னு வழக்கை தொடருவாங்களா, ரத்து பண்ணுவாங்களா? அவன் மிருகமாக இருந்தான், கொடுமைப்படுத்தினான். நீங்கள் தாங்க முடியாமல் விலகினீங்க. இன்றைக்கி அவன் மறுபடியும் மனுஷனாக இருக்கான், திருந்தி இருக்கான். சேர்ந்து வாழ்கிறதுல என்னங்க தப்பு? உங்களுக்கு தாலி கட்டின புருஷனை தான் பிடிக்கலை ஒழிய தாலியை பிடிக்காம இல்லையே. இல்லைனா கோர்ட்டு தீவுக்கு அப்புறம் கழட்டி வச்சிருவீங்களே. இன்னும் உங்கள் கழுத்தில் அது தொங்குதே. அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் கல்யாணத்தை மதிக்கிறீங்க, கணவனோட வாழத்தான் விரும்பலை. எனக்கு சுரீர் என்று இருந்தது. ஏன் நான் தாலியை கழற்றி வீசவில்லை என்கிற கேள்வி இப்போது தான் என் மனதில் எழுந்தது. பதில் கிடைக்கவில்லை. நீங்கள் விலகி வந்ததுக்கு வலுவான காரணம் இருந்தது. இப்போ சேர சொல்கிறதுக்கும் வலுவான காரணங்களை நான் சொல்கிறேன். நிதானமாக யோசித்து பார்த்து முடிவெடுங்க. அவசரம் இல்லை நர்மதா. அவன் திருந்திட்டான். இது பொய் இல்லை, 100% உண்மை. நான் பொய் சொல்ல போகிறதில்ல. ஒரு நல்லவனை விட தப்பு செஞ்சு திருத்தினவன் இன்னும் பக்குவப்பட்டவனாக இருப்பான். ஒரு தடவை நெருப்பு தொட்டு சூடுபட்ட குழந்தை மறுபடி நெருப்பு பக்கம் போகாது. உங்களுக்கு இன்னும் வயசும் வாழ்க்கையும் மிச்சம் இருக்குது. முக்கியமாக காரணம் நான் நினைக்கிறது கார்த்திக்கோட மனநிலை. அந்த பிஞ்சு உள்ளத்துக்கு இப்படி நீங்கள் பிரிஞ்சு வாழுறது பிடிக்கவும் இல்லை, பிரியமும் இல்லை. வாரம் 1 நாள் அங்கேயும் 6 நாள் இங்கேயுமா அல்லோலப்பட்டிருக்கிற அவன் மனநிலையை நினச்சி பாருங்க. ஒரு புருஷனோட துணை உங்களுக்கு தேவையில்லாமல் இருக்கலாம். ஒரு அப்பாவோட அரவணைப்பு கண்டிப்பாக அவனுக்கு தேவை. அவனோட மனசில் அந்த ஏக்கம் நிச்சயம் ஆழமாக தங்கி நாளைக்கு வேறு விதமாக வெடிக்கும் என்றார் சிவா. சிவா, நீங்கள் வெளியிலேருந்து நியாயம் சொல்கிறீங்க. நான் கூடவே வாழ்ந்தவ, பாதிக்கப்பட்டவ, ரணங்களை சுமந்தவ. நர்மதா, இப்போ நான் வாதத்துக்கு சொல்கிற சில விஷயங்களை தயவு செய்து குத்தி காட்டுறதா நீங்கள் நினைக்கக்கூடாது. அவன் குடித்தான், புத்தி பேதலிச்சான், கொடுமைப்படுத்தினான், எல்லாம் வாஸ்தவம்.
ஆனால் ஒரு மனைவிக்கான சரியான பொறுப்புகளை நீங்கள் நிறைவேற்றினீங்களா நர்மதா? உங்கள் அப்பா இந்த குடிப்பழக்கத்தில் விழுந்திருந்தா அந்த உறவை உங்களால் துண்டிச்சிருக்க முடியுமா? கார்த்திகே நாளைக்கு வளர்ந்ததும் இந்த பழக்கத்தில் விழுந்துட்டா இவன் என் பையனே இல்லைன்னு உதறிடுவீங்களா? இரத்த சம்பந்தம் இல்லாத வெறும் தாலி சம்பந்தம் மட்டும் வந்த இந்த புருஷன் என்ற உறவை மட்டும் துண்டிக்க வாய்ப்பு இருந்ததால் துண்டிச்சிட்டீங்க. நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, மறுக்கலை. ஒரு நாளாவது உங்கள் புருஷனை நினச்சி பரிதாபப்பட்டீங்களா நர்மதா? ஒரு நோய் வந்துட்டா குணப்படுத்துறது இல்லையா? அந்த மாதிரி இந்த குடிப்பழக்கம் ஒரு நோய் மாதிரி நடுவில் தொத்திக்கிட்டது தானே. நல்லா யோசிச்சு பாருங்க. அவன் குடிச்சிட்டு சண்டை போட்டப்போ வார்த்தைக்கு வார்த்தை எதிர்த்து பேசி அவன் குடிக்காமல் இருந்தப்பவும் அதையே சுருக்குன்னு குத்தி காட்டிக்கிட்டு இருந்தீங்களே ஒழிய ஒரு நாளாவது அன்பாக ஆதரவாக இந்த பழக்கம் எப்படி வந்துச்சுன்னு கேட்டு ஆறுதல் வார்த்தை சொல்லி அமைதியான வழியில் திருப்ப முயற்சி பண்ணியிருக்கீங்களா? அவன் ஆவேசமாக நடந்துக்கிட்டப்பெல்லாம் உங்கள் தன்மானம் பாதிக்கப்படுறதுக்காக கோபப்பட்டீங்க. ஆனால் அவனை குணப்படுத்த யோசிக்கலை. அவன் கையில் இருந்த பாட்டிலை பிடுங்கினப்போ என்னையும் அரைஞ்சான் நர்மதா. எனக்கு என்ன, நீ எப்படியோ ஒழின்னு நான் உதறிட்டு போகலைங்க, மெனக்கிட்டேன். என்னை விட அதிக உரிமை உள்ளவங்க நீங்கள். மெனக்கிட்டீங்களா? சம்பளத்துக்கு வேலை பார்க்குற ராசு இன்னும் அவன் கூட இருக்கான். வாந்தி எடுத்தப்போ அவன் தன் கையால் தாங்கினான், கவலைப்பட்டான். நீங்கள் கவலைப்பட்டீங்களா? உங்களுக்கு உங்கள் தன்மானம் மட்டும்தான் பெருசாகப்பட்டது. எப்படி வந்துச்சு இந்த தன்மானம்? படிப்பும் கௌரவமும் வேலையும் கொடுத்த தன்மானம். இது ரெண்டும் இல்லைன்னா நிச்சயம் நீங்கள் விவாகரத்து பண்ணியிருக்க மாட்டீங்க நர்மதா. நீங்கள் என்ன தான் தப்பு செய்யுங்களேன், உங்கள் அப்பா உங்களை உதறி தள்ளிடுவாரா? மாட்டார். ஏன்? அவர் உங்கள் மேலே வச்சுருக்கிறது பாசம். கார்த்திக் என்ன தான் தப்பு செய்யட்டுமே, அவனை நீங்கள் உதறிடுவீங்களா? மாட்டீங்க. ஏன்? நீங்கள் அவன் மேலே வச்சுருக்கிறது பாசம். ஆனால் தேவராஜ் மேலே நீங்கள் வச்சுருந்தது வெறும் காதல் மட்டும்தான். அந்த காதல் கசந்ததும் வெறுத்து வெளியேறிட்டீங்க. அவன் மேல் நீங்கள் வச்சுருந்தது பாசமாக இருந்தால் இப்போது நான் செஞ்சதை நீங்கள் செஞ்சுருப்பீங்க. விவாகரத்துக்கு அப்புறமும் நீங்கள் வெறுத்து ஒதுக்கினதுக்கு அப்புறமும் என் உயிர் வரை இனித்தவளேன்னு ஆரம்பித்து அவன் கடிதம் எழுதுறான்னா அது உங்கள் மேலே அவன் வச்சிருக்கிற பாசத்தால் தான். சிவா பேச பேச என்னை சாட்டையால் அடித்தது போல் இருந்தது. என் கால்களில் கவிழ்ந்து குலுங்கி அழத் தொடங்கினேன். சிவா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை உண்மை என்று அலறியது. இதயம் கத்தியால் அடியாக என் மண்டையில் இறங்கியது. நர்மதா, உங்கள் மனசை நோகடிக்கிறதுக்கு என் நோக்கம் இல்லை. நீங்கள் மறுபடி நல்லா வாழணுங்கிற ஆதங்கத்தில் தான் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டேன். யோசித்து முடிவு பண்ணுங்க. நான் வர்றேன். எதுவும் தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க. அவர் எழுந்து சென்றார். வானம் இருட்டி கொண்டிருந்தது. அப்படியே உட்கார்ந்திருந்தேன். பச்சை துரோகம் செய்து இன்னொருத்தியோடு ஓடிய கணவனையே மன்னித்து சேர்த்து கொள்ள முடிகிறதென்றால் சுப்பம்மாவும் மனதில் இருந்தது இரக்கம் மட்டுமல்ல, கணவன் மீதான பாசமும் தான் என்பது இப்போது புரிந்தது. என்னதான் இயலாமை காரணம் என்றாலும் வந்த கணவனோடு வாழ கங்கா சென்றாள் என்றால் அதில் வெறும் நம்பிக்கையை தவிர பாசமும் ஒளிந்திருப்பது இப்போது புரிந்தது. யோசித்து பார்த்தால் என் கணவரிடம் அனுசரணையாக பேசி அவரை திருத்த ஒரு சின்ன முயற்சி கூட நான் செய்தது இல்லை என்பது இப்போது புரிந்தது. அந்த நேரத்தில் அது நியாயமாகப்பட்டிருக்கலாம். இந்த நேரத்தில் இனி நான் செய்ய வேண்டிய நியாயம் புரிகிறது. நுழைந்த குகைக்குள் புலியே வந்தாலும் அதை அடக்கி மண்டி போட்டு உட்கார வைக்கிற பலமும் சாமர்த்தியமும் இல்லாமல் போனதால் தான் கடிப்பட்டேன் என்பது இப்போது புரிந்தது. என்னை நானே கொஞ்சம் உள்புறமாக பார்த்து கொண்டபோது கொஞ்சம் அருவருப்பாகவே இருந்தது. அவரை போதை அரக்கன் ஆட்டி படைத்தான் என்றால் என்னை ஆட்டி படைத்தது தன்மான அரக்கி. தன் அரக்கனை அவர் கொன்றுவிட்டார். என் அரக்கியை நான் கொல்ல வேண்டிய நேரம் இது. தன்மானம் என்பது ஒரு ஆயுதம். பாதுகாப்புக்காக வைத்திருக்கலாம். ரொம்ப அசிங்கப்படும் போது அவசியப்படும் போது பயன்படுத்தலாம். அதையே 24 மணி நேரமும் ஆடையாக அணிகலனாக அணிந்து கொண்டிருக்க வேண்டியதில்லை. என் ஆயுதத்தை நான் பயன்படுத்த அவசியம் நேர்ந்தது, பயன்படுத்தினேன். இப்போது அதற்கு அவசியம் இல்லாத போதும் கையில் வைத்து சுழட்டி கொண்டிருக்க வேண்டியதில்லை. எனக்குள் தெரிவு பிரிந்து விட்டது. சின்னதாக தொடங்கிய தூறல் சடசடவென்று மழையானது. நான் எழுந்து ஓடவில்லை, நனைந்தேன். மழை என் மீது ஒட்டியிருந்த தேவையற்ற தூசுகளை கழுவிக்கொண்டிருந்தது. கழுவட்டும். மழை நின்று வீட்டுக்கு வந்தபோது வைஷ்ணவி வந்தாள். பாருங்கக்கா, நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம அப்பா ஏற்பாடு பண்ணிட்டார். நாளைக்கு என்ன பொண்ணு பார்க்க வர்றாங்க. எனக்கு பயமாக இருக்குக்கா என்றேன். இந்த பயம் தேவையில்லை வைஷ்ணவி. முழு ஈடுபாட்டோட உன் புகுந்த வீட்டுக்கு போமா. 100% உன் புருஷன் மேலே பாசம் வை. திகட்ட திகட்ட அன்பு காட்டு. அன்பால் எந்த பிரச்சனையும் ஜெயிக்கலாம். அப்புறம் நான் நாளைக்கு வீட்டை காலி பண்ணுறேன் வைஷ்ணவி என்றேன். பண்ணிட்டு என் புருஷன் வீட்டுக்கு போகிறேன் என்று சொன்னது. அவள் என்னை ஆச்சரியமாக பார்த்தாள்.
வைஷ்ணவி, கல்யாணம்ங்கிறது குகைக்குள்ளே நுழைகிற விஷயமாக கற்பனை பண்ணிக்காதே. பூத்து குலுங்குற நந்தவனத்துக்குள்ளே நுழைகிற நினை. புதையலை தேடி போகாதே, புதையலை சுமந்துட்டு போ என்றேன். அவள் கண்களில் தெரிந்த பிரகாசத்தில் அவளின் பயம் விலகி கொண்டிருப்பதை என்னால் உணர முடிந்தது. முற்றும்.